வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை நேர வணக்கங்கள். கோவிட்-19 அதாவது கொரோனா தொற்று சூழல் அந்த அசாதாரண சூழ்நிலைக்கு பின்னர் நாங்கள் நடத்தும் முதலாவது நிகழ்ச்சி இது. இன்றைய இந்த தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த அரசியல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஒரு சிரேஷ்ட அரசியல் பிரமுகரை அழைத்துள்ளோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் மத்திய மாகாண சபையின் அமைச்சரும் சில காலம் அங்கே முதலமைச்சராக கூட இருந்தார், கடமையாற்றினார். தற்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் நிதிச் செயலாளராக கடமையாற்றும் மருதபாண்டி ரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் ரமேஷ் அவர்கள். வணக்கம். தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் நினைக்கிறோம், அதாவது உங்களது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் திடீரென யாருமே எதிர்பார்க்காத வகையில் இன்று கூட நாங்கள் இந்த மரணத்தை கேள்விப்படாத ஒருவரிடம் நாங்கள் இதை கூறினோமானால் நிச்சயமாக நம்பப்போவதில்லை. அப்படியான ஒரு திடீர் அனர்த்தமாக நடந்த அந்த மரணம் உங்களை மட்டுமல்ல, உங்களது ஆதரவாளர்களை, அவரை நம்பியிருந்த காங்கிரஸை நம்பியிருந்த கட்சிக்காரர்களை கூட பெரும் கவலையடை செய்துள்ளது. நேயர்கள் சார்பில் நாங்கள் உங்களிடம் கேட்க விரும்புகின்றோம், அந்த இறுதி கணங்கள் அதற்கு முன்னதாக அன்றைய தினம் நீங்கள் அந்த சந்தித்து கொண்ட நிகழ்வுகளின் ஒரு சிறிய ஆவண தொகுப்பை தருகிறோம். தந்த பின்னர் நீங்கள் அந்த இறுதி கணங்களை விளக்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆம், அந்த சோகமான தருணங்களின் பின்னர் ரமேஷ் அவர்களே, அந்த இறுதி கணங்கள் குறித்தான உங்களின் அந்த நினைவுகளை கொஞ்சம் பகிர்வீர்களா? உண்மையிலே இன்று கூட இல்லை, பல காலங்கள் சென்றாலும் அந்த தேசிய தலைவனுடைய இறுதி நிகழ்வுகளை எங்களால் மறக்க முடியாது. அன்றைய நாள் 26ஆம் தேதி காலையிலே எங்களை அமைச்சரவைக்கு 9 மணிக்கு வருமாறு அழைத்திருந்தார். என்னையும் அதே போன்று உவா மாகாணுடைய அமைச்சர் செந்தில் தொண்டமான் அவர்கள், அவரது மகன் ஜீவன் தொண்டமான் அவர்கள், அதுபோன்று இன்னும் சிலரையும் அமைச்சரவைக்கு அழைத்திருந்தார்கள். காலை உணவை நாங்கள் எப்போதுமே ஒன்றாக அவரோடு இணைந்து தான் நாங்கள் உண்ணுவது வழக்கம். அன்றும் அவ்வாறே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உணவை உண்ணப்பெற்று அன்றைய நிகழ்வுகளை பற்றி தலைவர் அவர்கள் எங்களோடு பேசி கொண்டிருந்தார். அன்றைய தினம் பல்வேறு நிகழ்வுகள் அமைச்சரவையிலே அமைச்சரின் செயலாளர்கள், சிரேஷ்ட உறுப்பினர்களை பலமுறை சந்தித்து தலைவர் அவர்கள், நாங்கள் அதே போன்று எங்களுடைய பொதுச் செயலர் அனுஷா சிவராஜ் அம்மையார் அவர்கள், அது எல்லோருமே இருந்து மலையக மக்கள் சார்பாக பல திட்டங்கள் சம்பந்தமாக அவர் பேசினார்கள். காலையிலிருந்து இறுதி வரை பகல் உணவை கூட மகனை அனுப்பி பெற்று வருமாறு அழைத்திருந்தார். ஜீவன் தொண்டமான் அவர்கள் சென்று எல்லோருக்கும் உணவை பெற்று வந்தார்கள். பகல் உணவை நாங்கள் முடித்துவிட்டு முதல் நாள் என்னிடம் கூறியிருந்தார், இந்தியாவுக்கான புதிய தூதுவர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள், சந்திக்க வேண்டும் என்று கொட்டக்கொலையில் வைத்த என்னிடம். நான் அங்கே இருக்கின்ற ஒரு அதிகாரியை அழைத்து கேட்டு எங்களுக்கு 3 மணி அளவிலே அன்றைய நாள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாக வேறொரு நிகழ்வு இருக்கின்ற 2 மணிக்கு எங்களை வருமாறு அழைத்த போது தலைவர் சொன்னார்கள், சென்று வருவோம் என்று. நானும் மறைந்த தலைவர் தொண்டமானையா அவர்களும், உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் அவர்களும், தம்பி ஜீவன் தொண்டமான் அவர்கள், நானும் 4 பேரும் சென்றிருந்தோம். சென்று நாங்கள் அங்கு பல மணி நேரங்கள் தலைவர் அவர்கள் இந்தியா அவருக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு இந்தியா வீடமைப்பு சம்பந்தமாக பல்வேறு நிகழ்வுகளை அவரோடு பேசி உரையாடினார்கள். அந்த கனவு என்றுமே மறக்க முடியாது. தோட்டங்கள் கிராமமாக வர வேண்டும், இன்று வருகை தந்திருக்கின்ற தூதுவரும் அதை விரும்பினார்கள், இதுதான் நாங்களும் எதிர்பார்ப்பதென்று
தோட்டங்கள் கிராமமாக வர வேண்டும், லயங்களை உடைக்க வேண்டும். அந்த கிராமம் வருகின்ற பொழுது எந்த அரசியல் வேறுபாடும் கட்சி வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். கிராமமாக வளர்கின்ற பொழுது அவர்களுக்கு சுயதொழிலுக்கு தேவையான உதவிகள் இதெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அவரிடம் பேசிவிட்டு மீண்டும் நாங்கள் அமைச்சருக்கு வருகை தந்து அமைச்சரவையிலே ட்ரஸ்ட் நிலையத்துடைய பணிப்பாளர்கள், மீண்டும் அமைச்சின் செயலாளர்கள், இந்த முக்கியஸ்தரெல்லாம் அழைத்து அவரிடம் பேசிவிட்டு வந்திருக்கின்றேன். இவ்வாறு நாங்கள் செயல்படுத்த வேண்டும். எனது நோக்கம் குறிப்பிட்ட ஒருவருக்கு மட்டும் இது செல்ல வேண்டும் என்பதல்ல. மலையக சமூகம் எனது சமூகம், அவர்களுக்கு இந்த வீடமைப்பும் சரி, எந்த வேலை திட்டத்தை செய்தாலும் நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று கூறினார். அதன் பின்பு முன்னைய அமைச்சரவையிலே கட்டப்பட்ட வீடுகள் அமைச்சின் செயலாளர் கூறினார்கள், கட்டப்பட்ட வீடுகள் குறைகள் இருக்கின்றது. அதற்கு முன்னைய அரசாங்கம் ஒரு திட்டமில்லாமல் செய்யப்பட்ட வேலைகளுக்கு நிதிகள் வழங்கப்பட இருக்கின்றது. இதெல்லாம் உடனடியாக அவரை பெரும் அழைத்து அமைச்சர் கூறினார்கள், கடந்த அமைச்சரவையில் செய்யப்பட்ட வேலைகளுக்கு எவ்வளோ நிதிகள் கொடுக்க வேண்டி இருக்கின்றது, அந்த திட்டத்தை எவ்வாறு குயிக்காக நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்பதை எனக்கு அரை மணித்தியாலத்தில் ஒரு தயார் செய்து தாருங்கள் என்று அமைச்சரின் செயலாளர் அவர்கள் அதையும் தயார்படுத்தி கொடுத்துவிட்டு நாங்கள் 5 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் அவர்களை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பார்ப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது மறைந்த தலைவர் தொண்டமான் ஐயா அவர்கள், செந்தில் தொண்டமான் அவர்கள், தம்பி ஜீவன் தொண்டமான், நான், ட்ரஸ்ட் நிலையத்தின் முன்னாள் தலைவர் சேர்மனாக இருந்த பரத் அருள்சாமி எல்லாரும் 4 பேரும் நானும் அமைச்சரும் ஒரு காரிலே சென்றோம். மற்றவர்கள் ஏனைய காரில் வந்திருக்கார்கள். பிரதம மந்திரி அங்கே செல்கின்ற பொழுது அவர் பிரதம மந்திரி இவருக்காக மாற்றிருந்தார் என்று நான் நினைக்கிற நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருந்தார். சென்ற பொழுதே முதலாவதாக பிரதம மந்திரி அவர்களிடம் அமைச்சர் அவர்கள் கையளித்தது, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த 1000 ரூபாய் செல்ல வேண்டும் சார், இந்த கொரோனாவெல்லாம் இப்போ ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது, கூடிய விரைவில் இந்த 1000 ரூபாயை அவர்கள் பெற்றுக் கொடுக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், புதன்கிழமை பெருந்தோட்ட கம்பெனிகள் அதே போன்று ஜனாதிபதி அமைச்சரவையிலே பேசி இதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. இரண்டாவதாக அவர் கூறியது, இந்த கிராமம் வர வேண்டும் என்று நான் இப்பொழுது இந்தியா தூதுவரை சந்தித்து விட்டு வந்தேன். இந்தியா அரசாங்கம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 10,000 வீடுகளை கொடுத்திருக்கின்றார். அதே போன்ற அமைச்சரவைக்கு நீங்களும் நிதி ஒதுக்கீடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய நோக்கம் ஒரு தோட்டத்தில் 20 வீடுகளை 30 வீடுகளை கட்டுவது அல்ல சார். அங்கு இருக்கின்ற 200 வீடுகளாக இருந்தால் அந்த 200 வீடுகளையும் கட்ட வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் அவர் எடுத்து கூறினார். நான் ஒரு திட்டத்தை நுவரலியாவிலே பாக்கு ஸ்டேட்லேயே ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன். 304 வீடுகள் இருக்கின்றது. அந்த 304 அங்கே இருக்கின்ற லயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அதை ஒரு கிராமமாக்க வேண்டும். அவர்களுக்கு சுயதொழில் செல்ல வேண்டும். அவர்களும் ஒரு கிராமமாக உருவாகத்தான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று பிரதமர் அவர்களும் கூறினார்கள். அமைச்சரவர்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் சமர்ப்பிங்கள், புதன்கிழமை அதற்கான நிதியை நான் பெற்றுத் தருகிறேன் என்று கூறினார்கள். இரண்டாவதாக கூறினார், சார் கடந்த காலங்களிலே செய்யப்பட்ட வேலைகள் இருக்கின்றது, அதற்கு செய்து முடிக்காத வேலைகளும் இருக்கின்றது. மக்கள் இன்னும் அந்த வீட்டுகளுக்கு செல்லவில்லை. ஒரு சில வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லை, குடிநீர் வசதிகள் இல்லை. கடந்த அரசாங்கத்தில் செய்யப்பட்ட வேலைகளுக்கு நிதிகளும் சில இதுகளும் கொடுக்காமல் இருக்கின்றது என்று உடனடியாக எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார். அந்த நிதியை நாளைக்கே தருவதாகவும் கூறியிருந்தார். மறைந்து விட்டார் தலைவர். உடனடியாக அடுத்த நாள் பிரதமர் அவர்கள் அந்த நிதியையும் கொடுத்து அந்த வேலை திட்டத்தில் நீங்கள் குயிக்காக செய்து கொண்டு போங்கள். அது மாதிரி பல காரணங்களை அமைச்சர் அவர்கள் பேசிவிட்டு இறுதியாக நான் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு அமைச்சர் அவர்களும் நானும் அமைச்சரோடு இருந்து இருவரும் ஒரு காரிலே எப்போது வளமையாக நாங்கள் செல்வது வழக்கம் சென்றோம். அதே போல் செந்தில் தொண்டமான் அவர்களும் வந்தார். தம்பி ஜீவன் அவர்கள் வந்து பரத் அவர்கள் வீட்டுக்கு சென்றோம். வீட்டுக்கு சென்று வளமையாக நாங்கள் சென்ற உடனே ஏதாவது சாப்பிட கொடுப்பார், தேநீர் கொடுப்பார். அன்றைய நாளும் அதே போன்று தான் தேநீர் கொண்டு வர சொன்னார், கடலை கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். சாப்பிட்டு விட்டு 7 மணி அளவில் என்னிடம் கூறினார், நீ வீட்டிற்கு சென்று குளித்து விட்டு வா, நானும் வீட்டுக்கு குளித்து விட்டு வருகிறேன் என்று. வெளியில் செல்கின்ற பொழுது என்னிடம் கூறினார், நாளை பெசில் ராஜபக்ஷ அவர்களும் போலீஸ் மா அதிபர்களையும் சந்திக்க வேண்டும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கி வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு நான் வாகனத்தில் இருக்கின்ற பொழுது எங்களை செந்தில் தொண்டமான் அவர்கள் தொலைபேசியில் அழைத்தார்கள். மாமா கூறுகின்றார், காலையிலே பிஸ்மாரி அவர் வளமையாக சாப்பிடுவது வழக்கம், அது மட்டக்குழியில் இருக்கின்றது, அதற்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு வரவும் பெசில் ராஜபக்ஷ அவர்களிடம் நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கலான்னு கேட்டால் நான் அவரிடம் கூறினேன். இதெல்லாம் எந்த நேரத்தில் இவை நடந்தன? 7 மணி அளவிலே. 7 மணி அளவிலே. அப்பொழுது நான் கூறினேன், அவருடன் நான் இரவிலே தான் தொடர்பை ஏற்படுத்துவேன், இரவுக்கு நான் நேரத்தை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது கூறுகிறேன் என்று சென்று வீட்டிற்கு சென்று நானும் குளித்துவிட்டு தயாராகின்ற பொழுது தம்பி ஜீவன் தொண்டமான் அவர்கள் என்னிடம் தொலைபேசி ஏற்படுத்தினார்.
அண்ணன் அப்பாவுக்கு சரியான வருத்தமாக உடனடியாக வாருங்கள். எங்கே சொன்னேன், அண்ணன் வைத்தியசாலையில் கொண்டு செல்ல உடனடியாக வாங்க என்று. அப்பொழுது அவரது சகோதரி அவர்களும் அவரது அம்மாவும் வைத்தியசாலையில் இருந்தார்கள். நான் அங்கு செல்கின்ற பொழுது தலைவருடைய அது என்றுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதுதான் நாங்கள் கடைசியாக தலைவரை கண்டது. உங்களின் இந்த ஒரு சிரமமான தருணத்தை நான் உணர்கிறேன். ஏனென்றால் நீங்கள் கட்சிக்காக அவருடன் ஒரு வலது கையாக இருந்தவர். நீண்ட நாட்களாக நான் நினைக்கிறேன் எல்லா சுகதுக்கங்களையும் உங்களோடு அவர் பகிர்ந்திருப்பார். அவரது கட்சி பிரச்சனைகள் முதல் இதர விடயங்கள் வரை, அரசியல் விடயங்கள் வரை அவரோடு அருகில் எனக்கு தெரியும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட நீங்கள் ஒரு மிக முக்கிய பங்காற்றி இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவை தெரிவிப்பதற்கான ஒரு மிக முக்கிய வகைப்பாகத்தை நீங்கள் வகித்திருந்ததை நான் அறிவேன். ஏற்கனவே இவருக்கு அமைச்சர் ஆர்மு தொண்டமான் அவருக்கு மருத்துவர்களால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தனவா, அல்லது திடீரென இந்த நடந்த சம்பவம் எப்படி? அது ஒரு நாளும் அவர் கூறவில்லை எனக்கு இவ்வாறான. நானும் அவரும் அடிக்கடி இந்தியாவுக்கு சொல்லுவோம். என்னைக்கு கூட ஒரு முறை வருகின்ற பொழுது என்னை இந்தியாவுக்கு அழைத்து சென்று அவர் பார்க்கின்ற வைத்தியரிடமே என்னைவும் அழைத்து சென்று அது மாதிரி பல முறை சென்று வந்திருக்கின்றோம். அவருக்கு என்றுமே ஒரு வருத்தம் இருப்பதாக கூறவில்லை. அன்றும் கூட அவருக்கு காய்ச்சல் என்று என்றுமே அவர் படுத்ததில்லை. வைத்தியசாலை ஒரு முறை அவர் அமெரிக்காவை சென்ற நேரம் தடிக்கு விழுந்து கையில் காயம் ஏற்பட்ட கூட நேரம் கூட 2 நாள் தான் அவர் வைத்தியசாலையில் இருந்தார். அவர் என்றைக்குமே, நாங்கள் கூட ஒரு சில நாளைக்கு காய்ச்சல் சார் வரவில்லை என்று கூறினாலும் கூட அவர் என்றைக்குமே அந்த காய்ச்சலோ ஏதோ ஒரு கூறியது நாளே கிடையாது. எங்களுக்கும் சொல்வார், என்னுடைய வயசில் நான் இவ்வளோ துடிப்பாக இருக்கிறேன், நீங்கள் இன்றையெல்லாம் காய்ச்சல் என்று கூறுகின்ற அவ்வளோ சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தலைவர். என்றுமே அவருக்கு அவ்வாறான ஒரு இந்த மாரடைப்புக்கான நோய் தென்படவும் இல்லை, வரவும் இல்லை. கடவுள் அழைத்து விட்டால் சென்றிருக்கின்றார். ஆமாம் ரமேஷ் அவர்களே, நாங்கள் அந்த இறுதி நிகழ்வுகளின் போது அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் அடுத்த கேள்விகளுக்கு செல்வோம். அந்த இறுதி நிகழ்வின் போது அரசியல் தலைவர்களால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை இப்போது உங்களுக்கு தரலாம் என எதிர்பார்க்கின்றோம். மலைய மக்களுக்கு இதனால் இயன்ற கடமைகளை நிறைவேற்றி வந்தார். திரு ஆறுமுகம் தொண்டமானுடைய இழப்பு இளம் வயதில் ஒரு பேரிழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய பெரிய ஒரு அசட்டாக தான் இருந்திருக்கார். மலைய மக்களுக்கு அவருடைய ஆத்மா சார்ந்திடட்டும். அவருடைய இழப்பு நிச்சயமாக மலைய மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய இழப்பு. துணிகரமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைவரை நாங்கள் இழந்திருப்பது என்பது ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகங்களும் கவலைப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. மலையகத்தை பொறுத்தமட்டி மாத்திரமல்ல, நான் நினைக்கின்றேன் அகில உலக தமிழ் சமுதாயத்திற்கு இப்படி ஒரு தலைவர் இனிமேல் கிடைப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் 100 வார்த்தை பேசினா 99 அவர் தோட்டத்துல மக்களோட பிரச்சனையை தாங்க அவர் பேசுறேன். அவருக்கு பெரிய கனவு இருந்தாச்சு. அது வந்து தோட்டத்துல மக்களோட சம்பளம் பிரச்சனை. எல்லாரும் தமிழ் மக்களுக்கு தோட்டத்தில் இருக்க தமிழ் மக்களுக்கு தனி வீடு சார் கட்டுறதுக்கு அவர் பிளான் பண்ணியிருந்தாச்சு. ஆமாம், அவைதான் அந்த தலைவர்கள் தெரிவித்த, அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்த கருத்துக்கள். இந்த ஆறுமுகம் தொண்டமானின் மறைவின் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இங்கிருக்க தலைவர்கள் மாத்திரமல்ல, உலக நாட்டில் இருக்கின்ற பல தலைவர்களும் எங்களுக்கு அன்றைய அரசியல் சூழ்நிலை இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கட்சிக்காரர்கள் பல இரங்கல் செய்திகள் அனுப்பியிருந்தார்கள். இவ்வாறான ஒரு துணிவுகரமான தலைவர் இனி நான் நினைக்கவில்லை வருவார்கள் என்று. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தளவிலே அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். தலைவர் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இருக்கின்றது. அதை வைத்து நாங்கள் நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அதாவது ஒரு பொது வெளியில் உங்களது கட்சியிலும் சரி அல்லது வெளியிலும் சரி ஒரு பொதுவான ஒரு கருத்து நிலவுகின்றது என்னவென்றால், நீங்கள் ஒரு சிரேஷ்ட பிரமுகர். அந்த கட்சியின் நான் இறக்கினேன் 2 தசாப்தங்களுக்கு மேலாக 20 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் அந்த கட்சியில் பல வகைபாகங்களை செய்திருக்கிறீர்கள். எனவே இந்த நிலைமையில் நீங்கள் அந்த கட்சியின் தலைவராக வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் பொதுவெளியில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு விமர்சனமும் உள்ளது. இது ஒரு குடும்ப ரீதியான அரசியல் கட்சி, அப்படியான ஒரு விமர்சனங்கள் உள்ள ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு தோட்டத்தில் பிறந்தவர், தோட்டத்தில் வளர்ந்தவர், தோட்ட மக்களின் அடிப்படை வாழ்கின்றவர்.
தோட்டத்தில் வாழ்கின்றவர் கூட, நான் அதை மறந்துவிட்டேன். எனவே நீங்கள் அந்த மக்களின் இதய துடிப்பை அறிந்தவர். எனவே நீங்கள் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அப்படியான ஒரு ஏற்பாடுகள் உள்ளனவா? உண்மையிலே என்றுமே நாங்கள் பதவியை தேடி செல்வது சரியில்லை. அதை எங்களை தேடி வர வேண்டும். அப்போது தான் நாங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும். மறைந்த தலைவர் அவர்கள் என்னை முதலாக கட்சியினுடைய உதவி செயலாளராக கொண்டு வந்தார். அதன் பிற்பாடு உபத்தலைவராக கொண்டு வந்தார். அதன் பிற்பாடு நிதி செயலராக கொண்டுட்டு வந்தார். அதே போன்று என்னைய ஒரு பிரதேச சபையின் உபத்தலைவராக ஆக்கியிருக்கின்றார், உறுப்பினராக ஆக்கியிருக்கின்றார், மாகாண சபை உறுப்பினராக ஆக்கியிருக்கின்றார், மாகாண அமைச்சராக ஆக்கியிருக்கின்றார். ஒரு வாரம் நான் மாகாண பதில் முதலமைச்சராக, நான் நினைக்கின்றேன் மத்திய மாகாணத்திலே சிறுபான்மை இனத்தினர் முதல் முறையாக ஒரு மத்திய மாகாணத்துடைய பதில் முதலமைச்சராகவும் எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவர் கண்ட கனவு இருக்கின்றது. முதல் நாள் நாங்கள் கொட்டக்கொலையில் அவரது இல்லத்திலே பகல் உணவு உண்ணுகின்ற பொழுது 6 பேர் அவரோடு இருந்தோம். அவர் எப்போதும் எல்லோரோடும் சிரித்து கொண்டு சில விஷயங்கள் பேசுவார். அன்றைய தினம் கூட நாங்கள் எல்லோரும் 6 பேர் உட்கார்ந்து 3 மணி அளவில் பகல் உணவு உண்ணுகின்ற பொழுது எப்போதும் நான் அவர் அருகிலே தான் உட்கார்ந்து சாப்பிடுவது வழக்கம். கட்சியின் கூட்டத்திலும் கூட அப்படி தான் இருப்போம். அன்றைய தினம் எதை நினைத்தார சரியவில்லை. என்னிடம் கூறினார், நான் உன்னை பாராளுமன்றத்துக்கு அழைத்து செல்கின்றேன், நீ ஜீவனை அழைத்து வர வேண்டும் என்று. தலைவர் கண்ட கனவுதான் நான் செயலாற்றுவதற்கு எப்போதுமே. தலைவர் என்னோட பல பொறுப்புகள் கட்சியில் கொடுத்திருக்கின்றார். அதை நான் அவருக்கு செய்து காட்டுறேன். அதே மாதிரி அன்று என்ன என்னிடம் தலைவர் விற்று சென்றாரோ, நான் உன்னை அழைத்து வருகின்றேன், நீ ஜீவனை அழைத்து வா என்று. அதுதான் என்னுடைய குறிக்கோள். அதுதான் எதிர்காலத்தில் என்னுடைய முக்கிய நோக்கம். ஆமாம், நிச்சயமாக நீங்கள் ஒரு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரின் அடிப்படையில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கட்சியில் ஒரு முரண்பாடுகள் ஏற்பட இடமளிக்க மாட்டீர்கள், அது தெரியும். ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்காத பட்சத்தில் சில வேளை ஒரு தோட்டத் தொழிலாளியின் ஒரு தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த அந்த மக்களின் வாழ்க்கை நிலைமை தெரிந்த ஒருவருக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுகிறீர்கள், அல்லது தலைமை பொறுப்பை ஏற்க நீங்கள் அச்சப்படுகின்றீர்கள் என்ற 2 பாகங்கள் அர்த்தங்கள் உள்ளன. அந்த இரண்டுக்கும் நீங்கள் ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை குடும்பம், நீங்கள் முதல் கூறிய கூட குடும்பம் ஆதிக்கம் இல்லை. முத்து சிவலிங்கம் சாதாரண தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவருக்கு தான் கட்சியினுடைய இறுதியாக தலைவராகவும் இருந்திருக்கின்றார், பொருளாளர்கள். இப்போ நாங்கள் போஷகராகவும் இருந்திருக்கின்றோம். தலைவர் என்றைக்குமே அப்படி பார்த்ததில்லை. யாருக்கு அந்த கட்சியிலே செயலாற்ற முடியுமோ அவர்களுக்கு அவர் பார்த்து அந்தந்த பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த தலைவர் அவர்கள். என்னை பொறுத்தளவிலே கட்சியிலே என்னை பொறுத்தவரை தலைமை பதவிகள் என்பதை விட கட்சி தான் எனக்கு முக்கியம். கட்சி இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை என்றைக்குமே பிளவுகள் ஒரு காலம் இருந்திருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தொண்டமான மறைந்த தலைவர்கள் காலத்திலே பிளவுகள் எல்லாம் நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். அது எவ்வாறு நாங்கள் செயலாற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நிறையவே எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் தலைவர் அவர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வாறு செயலாற்ற வேண்டும், எவ்வாறு கட்சிகளுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது. அதனால் வேண்டி நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூட இது ஒரு கதையாக இருந்தது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 2ஆக பிரிவு. அப்படி ஒரு காலமும் இலங்கை தொழிலாளர் அந்த பிரிவதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் முதல் கூறியது போல் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை கட்சி தேசிய சபை கூடி ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது. அப்போது எங்கள் இருவரிடம் தலைவர் அவர்கள் ஒப்படைத்தார். ஊவா மாகாணத்தினுடைய கௌரவ அமைச்சர் செந்தில் தொண்டமான் அவர்களிடமும் என்னிடமும் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். நீங்கள் இருவரும் பேசி எந்த அரசியல் கட்சிகள் நமக்கு சாதகமான பதில்கள் வருகின்றதோ மலையக மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டு இன்றைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களிடமும் பெசில் ராஜபக்ஷ அவர்களிடமும் அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தைக்கு நானும் எங்களது தேசிய தலைவர் ஆரம்பம் தொண்டமான் ஐயா அவர்கள், தம்பி ஜீவன் தொண்டமான் அவர்கள், அமைச்சர் செந்தில் தொண்டமான் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றோம். அதே போன்று செந்தில் தொண்டமான் அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார்கள். எங்களது இருவருடைய அந்த நோக்கத்தையும் நாங்கள் தேசிய சபையிலே நாங்கள் சமர்ப்பித்த பொழுது தேசிய சபை முழுமையான அங்கீகாரத்தை கொடுத்தது. கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று. அதுதான் அதே போன்று தான் இந்த தலைமை பதவியும் நாங்கள் தேர்தல் முடிந்தவுடன் தேசிய சபை கூடும், தேசிய சபையிலே சமர்ப்பிப்பார்கள். அப்பொழுது நான் தலைவர் எதிர்பார்த்தது போன்று தலைவரை உருவாக்கும்.
ஆமாம், நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்ல முதல் தொலைபேசி இலக்கங்களை, அதாவது ரமேஷ் அவர்களிடம் தொலைபேசி ஊடாக கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் 0112774423 அல்லது 0112774422 என்ற அந்த 2 தொலைபேசி இலக்கங்களூடாக கேள்விகளை கேட்கலாம். ஆமாம் ரமேஷ் அவர்களே, அடுத்த ஒரு கேள்விக்கு நாங்கள் செல்வோமானால், இந்த தலைமை பதவிக்கு, அதாவது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். கணபதி கனகராஜ், செந்தில் தொண்டமான், அப்படியாக நீங்கள், சக்திவேல், அப்படியான நிறைய பேர் இருக்கும்போது ஒரு போட்டியான நிலைமை வரும் அல்லவா? நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலே எந்த பதவிக்கும் நான் நினைக்கின்றேன், தொண்டமான் ஐயாவோட ஆரம்பம் தொண்டமானோட 20 வருடங்கள் நெருங்கி சேவையாற்றியிருக்கின்றேன். எந்த பதவிக்கும் இந்த 20 வருடங்களிலே போற்றிகள் என்று வந்ததில்லை. அந்த அளவுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை கட்டுப்பாடாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். இவர்களை விட இன்னும் இருக்கின்றார்கள். ஒரு பிலிப் இருக்கின்றார்கள், மதிவு ராஜா இருக்கின்றார்கள், சிவஞானம் இருக்கின்றார்கள், பாஸ்கரன், இது மாதிரி நிறைய எல்லா வகையிலும் எங்களுடைய உபத்தலைவர்கள் இருக்கின்றார்கள். சிரேஷ்ட உபதலைவர் மாரிமுத்து இருக்கிறார், சிவராஜ் ஐயா இருக்கின்றார்கள், அனுஷா சிவராஜா இருக்கின்றார். இவர்களோட இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நாங்கள் எப்போதும் ஒரு வேலை திட்டத்தை, நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தலைவர் அவர்கள் 5 வேட்பாளர்களை அறிவித்து அவர்களை எப்படி நாங்கள் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்று இறுதியாக நாங்கள் தலைவரும் நாங்கள் அன்றைய மத்தியானம் பேசியது, இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்க போகின்றோம், எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை அன்றைய தினம் கூடி இறுதி நாள் இந்த 31ஆம் தேதி நாங்கள் 12 மணிக்கு கொட்டகுள சியலப்பில் அந்த கூட்டத்தை கூடிய 158 பேருக்கான வேட்பாளர்கள், பிரதேச சபையினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், மகளிர் அணி உறுப்பினர்கள், அதே போன்று கட்சியினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள், உத்தியோகஸ்தர்கள் எல்லாத்தையும் அழைக்க சொல்லியிருந்தார். அன்றைய தினம் நான் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து அவர்களை கொடுப்பேன். அதே மாதிரி நாங்கள் அவ்வாறு தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய அன்று நாங்கள் அழைத்ததற்கான நோக்கம், எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்க போகின்றோம் என்பதற்காக. அதே போன்று தான் கட்சியினுடைய பதவிகள் ஏதாவது நாங்கள் செய்கின்ற பொழுதும் நாங்கள் தலைவர் அவர்கள் அமர்ந்து பேசுவோம். இதுகளை நாங்கள் எப்படி செய்தால் எப்படி நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் அதுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று. அது மாதிரி யாருமே இன்று இருக்கின்ற கணபதி கனகராஜும் சரி, செந்தில் தொண்டமானும் சரி, ரமேஷும் சரி, பிலிப்பும் சரி, சக்தியும் சரி, மதியுகுராஜாவும் சரி, இந்த பதவிகளுக்காக நாங்கள் போட்டி கொண்ட காலங்கள் எனக்கு பொறுத்தளவிலே அவ்வாறு இடம்பெறவில்லை. இது எதிர்வர காலங்களில் போகாது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் சமூக ஊடகங்களில் நாங்கள் பார்த்தோம், செந்தில் தொண்டமான் அவர் சில வேளை அடுத்த தலைவராக வரலாம், ஏனென்றால் தொண்டமானின் அடுத்த ஒரு சிரேஷ்ட அடிப்படையில் மாகாண அமைச்சராக இருந்திருக்கின்றார். அவர் சென்ற பிறகு ஊவா மாகாண சபையில் கூட இதோகாவின் பிரதிநிதித்துவம் அதிகரித்ததாக ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. எனவே அவர் வரும் சாத்தியப்பாடுகள் உள்ளனவா, அல்லது அதற்கு ஏதாவது கட்சியில் முழுமையான ஆதரவு இருக்கின்றதா? அதை நான் முதல் கூறியது போன்று, நாங்கள் எதிர்கால கட்சியினுடைய தலைவரை தெரிவு செய்வதற்கான இன்னொரு நாங்கள் கட்சியில் எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடத்தவில்லை. நாங்கள் எதிர்காலத்தில் கட்சி எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், வருகின்ற தேர்தலில் நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோமோ தெரிஞ்சு, தலைமைத்துவம் என்பது இப்போதைக்கு நாங்கள் பேசவே இல்லை. அது பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எவ்வாறு தலைவர் இருக்கின்ற பொழுது தேசிய சபைகள் கூடிய முக்கியஸ்தர்களை கூட்டினாலும் அதே தம்பி ஜீவன் தொண்டமான் அவர்கள் சமப்படுத்துவார். அப்போது யார் வேணாலும் தலைவராக வரலாம். ஆமாம், அடுத்த கேள்விக்கு செல்ல முன்னர் நாங்கள் மக்களின் கருத்துக்களை, மக்களின் குரல்களை செவிமடுத்துவிட்டு நேரடியாக பார்த்துவிட்டு அடுத்த கேள்விகளுக்கு செல்வோம். ரமேஷ் அவர்களே, ஒரு முக்கியமான ஒரு மனிதரை காண முடியாது. மலையகத்தில் விட வடக்கில் கூட அவர் இன்னைக்கு போயிட்டு மக்களுக்கு நன்மை செய்யறக்க வேண்டி போயிட்டு கைட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி வரக்கூடிய தலைவர் மாதிரி என்ன செய்வாங்கிறது தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. சரிங்க ரீதியில் ஆர்மோன் தொண்டமான் எந்த ஒரு பிரச்சனைலாம் அந்த இடத்துக்கு முகம் கொடுப்பாரு, எந்த பயம் இல்லாமல் கிடப்பாரு. அந்த மாதிரி இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்க எங்களால் முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய கவலையா இருக்குது. இருந்த அரசாங்கங்கள்லயும் சரி போராடி ஒவ்வொரு மலையகத்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான தேவையான ஒரு வேலை திட்டங்களையும் இவர் போராடி கொண்டுட்டு வந்து எங்களுக்கு சேர்த்திருக்காரு. அதே சமயத்துல இனி அந்த ஒரு தலைமைத்துவத்துக்கு யார் வரப்போறா, யாராலும் அந்த அளவு ஈடு கொடுக்க இயலுமாங்கிறது எங்களுக்கு தெரியல. இந்த ஐயாவோட இலக்கு
எங்களால் வீடு கொடுக்க முடியுமா, இன்னொரு தலைவர் இந்த மாதிரி தான் வந்து செயல்படுவாரா, மலையத்தை காப்பாற்றுவாரா? ஆமாம், மீண்டும் நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் ரமேஷ் அவர்களே. எனது கேள்வி என்னவென்றால், நான் அதில் இடையில் ஏன்னா இது ஒரு மக்களிடம் உள்ள கேள்வி, பெரும்பாலும் எல்லா தரப்பினரும் செந்தில் தொண்டமானா ஜீவன் தொண்டமானா அப்படி என்ற ஒரு கேள்வி வருமானால், நீங்கள் ஒரு சிரேஷ்ட பிரமுகர், கட்சியின் கஷ்ட காலங்களில் இருந்தவர், தலைவரோடு மக்களின் அல்லது கட்சியின் ஒரு பெரும்பாலான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ஏனென்றால் நாங்கள் இது ஒரு பொதுவெளியில் மக்கள் முன்னிலையில் பேசும் ஒரு இடம், இங்கே ஒளிவு முறைகளுக்கு இடமில்லை. நாங்கள் இதை ஒரு பகிரங்கமாக பேசலாம். இதில் நாங்கள் பின்னே சென்றோ அல்லது வேறு வழியிலோ பேசக்கூடிய ஒரு கேள்வியும் அல்ல அது. எனவே அப்படி ஒரு நிலைமை வருமானால் கட்சியின் ஏகோபித்த ஆதரவு எப்படி இருக்கும்? உண்மையிலேயே இருவருக்கும் அப்படி வருவதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை. இருவருமே மிகவும் ஒற்றுமையோடு உள்ளவர்கள். அப்படி வருவதற்கான நான் முன்பே கூறியது போன்று கட்சிக்குள் அவ்வாறான பிளவுகளோ அவ்வாறு யாரும் பதவி ஆசைப்படுத்தவர்களோ இல்லை. நான் முதல்ல கூறினேன்ல, நான் உன்னை பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்வேன், நீ ஜீவனை கொண்டு செல் அப்படின்ட்டு. அந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இறுதியிலே நடக்கும். அதனால் ஜீவன் தொண்டமானும் சரி, செந்தில் தொண்டமானும் சரி, நாங்கள் எல்லோரும் ஒரு அண்ணன் தம்பி போல் தான் எல்லோருமே பழகி நாங்கள் இது பண்ண என்றைக்குமே ஒருவர் கூட நாங்கள் மூஞ்சை சொல்லிக்கின்ற காலங்கள் இல்லை. ஏதாவது நாங்கள் சில இதுகள் பேசுகிற அந்த ஒரு நிமிடங்களிலே நாங்கள் அடுத்த வேலைகள் சென்று விடுவோம். அந்த மாதிரி காங்கிரஸில் இருக்கின்ற எல்லோருமே அப்படி தான். நாங்கள் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் பழங்குவோம். எல்லோருமே அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்குள் இருக்கின்ற ஒற்றுமை நாங்கள் வேறு எங்கேயும் இருக்குமா என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் தேசிய தலைவர் மறைந்த தலைவர் அவர்கள் அடிக்கடி நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது கூறுவார். அதே போல் பலரும் கூறுவார்கள், இந்த ஒற்றுமை வேறு யாரிடமும் இருக்குமா என்பது இல்லை. சில கட்சிக்குள்ளிலே ஒற்றுமையாக இருக்காது, வெளியில் தெரியும் ஒற்றுமை என்று. எங்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட ஒருவர் நாங்கள் விட்டு செல்ல மாட்டோம். நாங்கள் செல்கின்ற பொழுது நான் செல்கின்ற பொழுது சத்தி அவர்கள் அழைப்போம், சத்தி செல்கின்ற பொழுது பிலிப் அவர்கள் அழைப்பார்கள், பிலிப் செல்கின்ற கனகராஜ் அவர்கள் அழைப்பார்கள். அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள், உறுப்பினர்கள் எல்லோருமே நிகழ்வுக்கு செல்கின்ற பொழுது அப்படி தான் அழைப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி கூட்டங்கள் செல்கின்ற பொழுது கூட நாங்கள் 4 பேரும் கட்டாயம் செல்வோம். தலைவர் தொண்டமான் ஐயா அவர்கள், செந்தில் தொண்டமான் அவர்கள், ஜீவன் அவர்கள், நானும் கட்டாயம் எல்லா நிகழ்வுகளிலும் இருப்போம். அது எந்த கூட்டமாக இருந்தாலும் வரும்போது சொன்னால் எங்களால் செல்ல முடியாட்டும் கூட தலைவர் அவர்கள் சென்று அது அங்கே என்ன நடந்தது என்பதை தொலைபேசியில் கூறுவார்கள். இப்படி சென்றேன், இல்லாட்டி அடுத்த நாளாக அவர் கூறுவார், நாங்கள் இப்படி சென்றோம், இவ்வாறு பேசப்பட்டது அப்படின்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் சமூக ஊடகங்களில் வந்த கருத்துக்களை பார்க்கும்போது உங்களது ஆதரவு 100% ஜீவன் தொண்டமானுக்கு தான் இருக்கின்றது. நிச்சயம் தலைவரினிடம் இறுதி நாளன்று அதனை எதிர்பார்த்தார் தலைவர் அவர்கள். நாங்கள் 6 பேர் மதிய உணவு உண்ணுகின்ற பொழுது அவர் எதை நினைத்து இப்படி நினைத்து இப்போ நாங்கள் அவர் மறைவார் என்றுதான் நாங்கள் வேற ஒரு இதாக மறந்திருப்போம் அன்று. அவர் பகல் நாங்கள் எல்லோரும் வீட்டில் கொட்டக்குள இல்லத்தில் உணவு உண்ணுகின்ற பொழுது மதியம் அவர் எதை நினைத்து என்னிடம் கூறினார் தெரியல, எல்லோரும் இருந்தார்கள். அப்போ சில ஒரு சபையினுடைய தலைவர்களுக்கு கூறினார், ஏன் சார் அப்படி கூறுகின்றீர்கள் என்று. இல்லை மனதில் பட்டதை நான் கூறுகின்றேன் என்று. அப்பொழுது அதோட இன்னும் நிறைய கருத்துக்கள் கூறினார்கள். அவர் கூறிய கருத்தாக தானே நான் என்னை உள்ளூராட்சி மன்றத்துக்கு கொண்டு வந்து மாகாண சபைக்கு கொண்டுட்டு வந்து இன்று பாராளுமன்றம் வருது கொண்டு சென்றிருக்கின்றார். பாராளுமன்றம் கூட கொண்டு செல்கின்ற தலைவர் என்னிடம் அவர் வேறு எதுவும் எதிர்பார்க்கவில்லை. நான் உன்னை பாராளுமன்றத்துக்கு அழைத்து செல்கின்றேன், நீ ஜீவனை அழைத்து செல்ல வேண்டும் என்று. அந்த கனவு நான் நிறைவேற்ற வேண்டும். நான் தனிப்பட்ட முறையில் என்னிடம் மட்டும் கூறியிருந்தால் அது இன்றைக்கு சிலரும் சொல்லலாம், எல்லோரும் இருக்கின்ற பொழுது தான் அந்த கருத்தை கூறினார்கள். அதனால் எனக்கு ஒரு கடமை இருக்கின்றது, என்னை அழகு பார்த்த தலைவர் சொன்ன அழகை நான் பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் மிக முக்கிய உயர்மட்ட பிரமுகர்களோடு உங்களுக்கு நெருக்கமான தொடர்புகள் உள்ளது எனக்கு தெரியும். கடந்த தேர்தல்களில் கூட நீங்கள் அந்த நெருக்கத்தை கட்சிக்காக பயன்படுத்தி கட்சியின் சரியான வழியில் கொண்டு சென்றிருக்கிறீர்கள். எனவே இந்த இக்கட்டான காலகட்டத்தில் கூட நீங்கள் அதே பணியை தொடர்வீர்கள், அப்படித்தான் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக இன்றைய அரசாங்கமும் கூட சரி, முன்பும் கூட நாங்கள் 5 வருடங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் எங்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அதனால் தான் எங்களுக்கு மாகாணத்திலையும் வேலை செய்ய முடிந்தது, உவா மாகாணத்தில் எங்களுக்கு வேலை செய்ய முடிந்தது. அந்த தொடர்பு இன்னும் எங்களுக்கு இருக்கின்றது.
அதே போன்று இன்றைய ஜனாதிபதியும் சரி, பிரதமரும் சரி, பசில் ராஜபக்ஷ அவர்களும் சொல்லி, அரசாங்கத்தினுடைய மேல்மட்ட அமைச்சர்களும் சொல்லி, என்னோடையும் சரி எங்கள் கட்சியோடையும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் தலைவர் மறைந்தவுடன் தம்பி என்னிடம் கூறிய, அப்பா நான் வைத்தியசாலைக்கு சென்றவுடன் நான் முதலாக அழைத்தது ஜனாதிபதி அவர்களுக்கு அழைத்து, சார் அப்படி இறந்து விட்டார் என்று. பிரதமர் அவர்கள் அழைத்தேன். அந்த கட்சியினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் அவ்வளோ பேரும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமர் அவர்கள் 10 நிமிடங்களில் வைத்தியசாலைக்கு வந்தார். ஜனாதிபதி உங்களிடம் அந்த நேரத்தில் என்ன கருத்தை பகிர்ந்து கொண்டார்? நான் நினைத்து பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் என்று கூறினார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகள் அது அவ்வளவும் செய்வோம் என்று. அதே போன்ற அரசாங்கம் நான் நினைக்கின்றேன் வேறொரு எந்த தலைவருக்கும் வாரான ஒரு மறுவாதிகளை கொடுப்பார்கள் என்று. மறைந்த எங்கள் தலைவர் அவர்களுக்கு அரசாங்கம் என்னென்ன செய்ய வேண்டும் அது அவ்வளவும் செய்திருக்கால். நாங்கள் இன்றும் இந்த அரசாங்கத்துக்கு கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு, பசில் அதே போல் சிரேஷ்ட அமைச்சர்களுக்கு நாங்கள் என்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நானும் அந்த குடும்பமும் நன்றி கடனாக இருப்போம். ஏனென்றால் அன்றைய ஒரு அசாதாரண சூழ்நிலையில் கூட அவ்வளவும் எங்களுக்கு செய்து கொடுத்தார்கள். பிரதமர் அவர்கள் நான் கூறி 10 நிமிடங்கள் செல்லவில்லை, வைத்தியசாலைக்கு வந்துவிட்டார். பல அமைச்சர்கள் வருவதற்கு முன்பு கூட அவர் வருகை தந்தார். ஆமாம், அடுத்து நீங்கள் பிரதமரை இங்கு குறிப்பிட்டபடியால் இறுதி நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆற்றிய உரையின் போது இந்திய பிரதமரின் அனுதாபத்தை கூட அங்கு தெரிவித்திருந்தார். எனவே நாங்கள் அந்த பிரதமரின் இறுதி நிகழ்வில் ஆற்றிய அந்த பிரதமரின் உரையை நாங்கள் இப்போது பார்ப்போம். அரசியல் பற்றி தொண்டமான் குடும்பத்தினர் எப்போதும் குறுகிய நோக்கத்துடன் சிந்திக்கவில்லை. அரசாங்கம் என்பது நம் அனைவரதும் அரசாங்கமாகும் என்று அவர்கள் கருதினார்கள். அவர்கள் எப்போதும் தமது மக்களுக்காகவே சேவையாற்றுவதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டனர். அநேகமான அரசியல்வாதிகள் இனத்துவேசத்தை கக்கியே பார்லமென்றம் சென்று அதிகாரத்தை பெற்றுக் கொள்கின்றனர். அவர்களில் சிலர் நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சர்வதேசத்தில் முன்வைத்து தமது இலக்கை அடைகின்றனர். ஆனால் தொண்டமான் குடும்பத்தினர் எப்போதும் போலி வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றவில்லை என்ற நம்பிக்கை நமக்குள்ளது. அதனால் மலையகத்தில் ரத்தம் சிந்தவில்லை. தமது மக்களுக்காக பணியாற்றுவதற்கு அவர்களால் முடிந்தது. ஆறுமுகன் தொண்டமான் குடும்பத்தினர் தமது பகுதிகளில் விகாரைகள், தேவஸ்தானங்கள் இருந்த போதும் அதனை அவர்கள் ஒரு பிரச்சனையாக கருதவில்லை. தனது பகுதியில் உள்ள விகாரைகளுக்கு பெருமளவு உதவி புரிந்துள்ளார். மலையக மக்கள் எப்போதும் எமது மக்கள் என்றே அழைத்தார். நமது மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றுதான் அவர் எப்போதும் சொல்லி வந்தார். ஆகவே எல்லோருக்கும் ஆறுமுகன் தொண்டமான் எமது மாமனிதராவார். உண்மையான மக்களை நேசிக்கும் தலைவர். ஆமாம், தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. மக்கள் அந்த தங்களது கருத்துக்களை அல்லது கேள்விகளை பகிர விரும்புகின்றனர் உங்களோடு. வணக்கம். வணக்கம் சார். உங்களது பேர் என்னங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? மன்னிக்கணும், நான் பேரை சொல்ல விரும்பல. நான் அக்கரைப்பத்திரம் பிரதேசத்திலேருந்து பேசுகிறேன். நீங்கள் ஒரு அரசியல் பிரமுகர், பொதுவெளியில் தெரிந்த ஒருவருடன் பேசும்போது உங்களது பெயரை நீங்கள் கூறாவிட்டால் ஒன்றில் நாங்கள் அதை எப்படி எடுப்பது? ஏனென்றால் இது அரசியல் ரீதியாக செய்யப்படும் ஒரு யாருக்கும் ஆதரவாகவோ அல்லது யாருக்கும் எதிராகவோ செய்யப்படும் ஒரு நிகழ்ச்சி அல்ல. எனவே உங்களது பெயரை நீங்கள் குறிப்பிட்டீர்களானால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்பது. இல்லை, நிச்சயமாக நான் அது பிழை என்று கருதுகிறேன். இருந்தாலும் நான் ஈத்தோக்காட முழுமையான ஒரு ஆதரவாளர் இருந்த போதிலும் நான் சேருக்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் கேட்கணும். சரி, கூறுங்கள். இப்ப யாரு நம்மளோட மறைந்த தலைவர் சில முடிவுகள் எடுத்திருந்தாரு. பத்திரிகை மூலமா கூட நாங்க போன வாரங்களில் பார்த்திருந்தோம். உதாரணத்துக்கு அக்கரைப்பத்திரி பிரதேச சபை தவிசால தொடர்பாக இப்ப அது நிரந்தரமா யாரு சரி நிறைவேற்றி வருவாங்களா, இல்லாட்டி அந்த கதை பேச்சுவாக்கிலேயே முடிஞ்சிருமா? ஆமாம், நன்றி. அந்த கேள்விக்கான விடையை உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், மண் சரிவு, மழை காலத்தில் மண் சரிவு ஏற்பட்ட பொழுது அக்கரைப்பத்தின பிரதேச சபையினுடைய தலைவர் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதே போன்று ட்ரஸ்ட் நிலையத்துடைய பணிப்பாளர்கள் அங்கு அழைத்திருந்தார். இராணுவத்தினர் அங்கு செல்லுமாறு கூறியிருந்தார். இவர்கள் செல்கின்ற பொழுது பிரதேச சபையினுடைய தலைவர் அங்கு செல்லவில்லை. அந்த நாள் தலைவர் அவர்கள் கூறியிருந்தார்கள், இவருக்கு ஒழுங்காக வேலை செய்ய முடியாவிட்டால் அவரை நீக்கிவிட வேண்டும் என்று. பின்பு உடனே தலைவர் அங்கு சென்றிருந்தார். அதன் பின்பு தலைவர் அவர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் தொலைபேசியில் அந்த சிக்னல் கவரேஜ் இல்லை என்று கூறியிருந்தார். உடனடியாக அவருக்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி அவ்வாறான தவறுகள் செய்ய மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். அதனால் நாங்கள் அவரதை பதவி நீக்கம் செய்யவில்லை. ஆமாம், நான் நினைக்கிறேன் அந்த பதில் தொலைபேசி அழைப்பு எடுத்தவருக்கு திருப்தியாக இருக்கும் என்று. அப்படி அல்லாவிட்டாலும் கூட பிறகு ஒரு நேரத்தில் ரமேஷ் அவர்களை நேரடியாக கூட சந்தித்து அவர் அதனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். 0112774423 அடுத்த தொலைபேசி இலக்கம் 0112774422. மற்றும் ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். கூறுங்கள், நீங்கள் யார், எங்கே இருந்து பேசுகின்றீர்கள்? பதுல்ல ஹாலியிலிருந்து ராஜன் பேசுகிறேன். கூறுங்கள். வணக்கம் முன்னாள் மத்தியமான கல்வி அமைச்சர் ரமேஸ்வரன் ஐயா அவர்களே. வணக்கம். இந்த மறைந்த தலைவரின் வீட்டில் சுகாதார பணிப்பாளரை அச்சுறுத்தியதாக இலங்கை காங்கிரஸ் மீது ஒரு விமர்சனம் மீடியாக்களில் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. ஆமாம் ரமேஷ், உண்மையிலேயே அவ்வாறு நிகழ்வு எதுவுமே நடக்கவில்லை. இது ஒரு சில ஊடகவியலாளருக்குள்ள பிரச்சனைக்கு அதை ஊடகத்திலே பெரிதிப்படுத்தியிருக்கின்றார்கள். நேற்று அந்த குறிப்பிட்ட ஊடகவியலாளர் நேற்றும் எங்களது நிகழ்வுக்கு வருகை தந்திருந்தார். அவருக்கு அவ்வாறு ஒரு நோய் இருக்குமாக இருந்திருந்தால் அவரை தனிமைப்படுத்தியிருப்பார்கள். இது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேலேயும் அந்த ஊடகத்துறையினருக்கு இருக்கின்ற பிரச்சனையை பழி போடுவதற்கு தான் செய்தார்களே தவிர இவ்வாறான நிகழ்வு நடைபெறவில்லை. ஆனால் அதே கேள்வியை ஒட்டிய ஒரு கேள்வியை நான் உங்களிடம் கேட்கவிருந்தேன். கண்டியிலிருந்து, அதாவது கம்பளையிலிருந்து நீங்கள் நுவரெலியாவுக்கு வெவண்டனுக்கு செல்லும் அந்த வழியில் நீங்கள் செய்த அந்த இறுதி அஞ்சலி ஊர்வலம் ஒரு அரசியல் ரீதியானதாக இருந்ததாகத்தான் பல விமர்சனங்கள் இருந்தன. ஏனென்றால் ஜீவன் தொண்டமான் வணங்கி கொண்டு போவது அது ஒரு தமிழக கலாச்சாரத்தின் அடிப்படையில் நடந்த ஒரு நிகழ்வாகவும், அந்த கண்டி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கூட வணங்கியபடி சென்றவாறு இருந்ததாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதற்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? உண்மையிலேயே அன்று வானூர்தி ஊடாக கம்பளைக்கு கொண்டு வர செல்லப்பட்டது. கம்பளையில் கூட அந்த விளையாட்டு மைதானத்தில் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அவ்வாறு ஜனங்கள் வரும் என்று. பல அரசு உத்தியோகஸ்தர்கள், பொதுமக்கள் பல கூட்டங்கள் கூடியிட்டது. நாங்கள் அதற்கு பிற்பாடு அவரது ஊர்வலத்தை நாங்கள் அழைத்து வருகின்ற பொழுது எங்கள் எல்லோருக்குமே கூறப்பட்டது ஒவ்வொருவரும் அவர்கள் அந்த தனிமையோடு செல்ல வேண்டும் என்று. கம்பள நகரத்தை தாண்ட விட்ட பிற்பாடு புசலா நகரத்துக்கு வருகின்ற பொழுது மக்கள் வெள்ளம். நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் அரசாங்கமும் இன்று இருக்கின்ற சூழ்நிலை தகுந்தவாறு நாங்கள் பலமுறை அறிவித்திருந்தோம். அந்த மக்கள் வெள்ளத்தின் போது தம்பி ஜீவன் தொண்டமான் அவர்களை மக்கள் வளைத்து கொண்டார்கள். வாகனத்தில் இருக்கின்ற பொழுது அவர் இறங்கி பலமுறை கூறிவிட்டு வணங்கிவிட்டு வந்தார். இன்று இருக்கின்ற கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவுகள், அதே போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும், தலைவரை பார்ப்பதற்கு நீங்கள் வருகை அந்த நிலைமைகள் புரிகின்றது. தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இடைவெளி விட்டிருங்கள் என்று அந்த கூறும் அளவுக்கு அங்கே இல்லை. மக்கள் வெள்ளம். அதன் பிற்பாடு அவரால் கட்டுப்படுத்த முடியாததால் தான் அந்த வாகனத்தில் ஏறி மேலிருந்து கைகூப்பி கூப்பிட்டார். இன்றைய சட்டத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும், தயவு செய்து மக்கள் தனிமைப்பட்டிருங்கள் அப்படின்னு கூறிவிட்டு வந்தார். அங்கே இருக்கின்ற எல்லோருமே உங்களுக்கு தெரியும், நாங்களும் கூட எல்லோரும் வேட்பாளரும் மட்டுமல்ல கட்சியினுடைய எல்லோருமே அந்த மறைந்த தலைவனுடைய இறுதி அஞ்சலிக்கு வருகின்ற நாங்கள் எல்லோரும் கைகூப்பி வணங்குவது வழக்கம். அதை தான் நாங்கள் எல்லோருமே செய்ததை விட அதை ஒரு அரசியலாகவோ அதை அரசியல் ஆக்கிவிட்டார்கள். யார் ஆக்கியது? ஒரு சிலர் ஊடகங்களும் சரி, ஒரு சிலரும் சரி, அதை அரசியலாக சமூக வலைத்தளங்களிலே அவ்வாறான ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டார்கள். ஒரு அப்பாவை 26 வயதிலே ஒரு அப்பாவை இழந்தவருக்கு தான் தெரியும் அதில் உள்ள துடிப்புகள். காலை முதல் மாலை வரை உண்டாக இருந்து திடீரென சென்றவருடன் அந்த மகனுக்கு எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும். அப்பொழுது வருகின்றவர்களுக்கு அவர்தான் நான் என்ன தான் ஆறுதல் கூறிவிட்டாலும், மருமகன் செந்தில் தொண்டமான் என்ன தான் ஆறுதல் கூறினாலும், எங்களுக்கு கட்சியினுடைய ஏனையவர்கள் என்ன தான் ஆறுதல் கூறினாலும் அந்த மகனுக்குத்தான் அந்த வழி தெரியும். அதுக்காகத்தான் நான் புசலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம், ஒன்றுமே செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. அதற்காகத்தான் அவர் சென்று வாகனத்தில் ஏறி அவர்களுக்கு இருகரம் கூப்பி நான் சொல்கின்றேன், நீங்கள் எல்லோரும் தனித்தனியே இருந்து கூட்டத்தை கூடாமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தாரே தவிர அதில் எந்தவித அரசியல் நோக்கமுமே இல்லை. ஆமாம், நாங்கள் நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருவதால் நாங்கள் மற்றொரு தொலைபேசி அழைப்பை எதிர்பார்க்கிறோம். வணக்கம். நான் நினைக்கிறேன் அந்த தொலைபேசி அழைப்புக்கு முதல் நான் இன்னொரு கேள்வியை கேட்க வேண்டும். ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன. என்னதான் இருந்தாலும் சுகாதார கட்டுப்பாடுக்கு என்ற சில சிரேஷ்ட படை தரப்பினர் கூட
இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் இறந்த போது அவர்களுக்கான இறுதி நிகழ்வுகளை செய்ய அரசாங்கம் அனுமதித்திருக்கவில்லை பொதுவெளியில். ஏனென்றால் இந்த தொற்று பரவிவிடும் என்ற அபாயத்தில். அதனால்தான் நான் நினைக்கிறேன் அடுத்த நாள் கூட ஊரடங்கு சட்டம் போடப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது கூட. எனவே எதிர்க்கட்சிகளின் அரசியலுக்கு அப்பால் இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய விடயமாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. நாங்கள் அடுத்தபடியாக இன்னொரு தொலைபேசி அழைப்புக்கு செல்வோம். வணக்கம். வணக்கம். ஆம், அந்த தொலைபேசி அழைப்பு வர முதல் இன்னும் ஒரு கேள்விக்கு கேள்வியை நான் உங்களிடம் கேட்க வேண்டும். அன்றைய தினம் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் இறந்த தினம். நான் நினைக்கிறேன் அந்த தகவலை கேள்விப்பட்டவுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மூத்த அமைச்சர் மனோ கணேசன் உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்திருந்தார். அவர் அந்த கட்சியை பிரதிநிதிப்படுத்தி வந்திருப்பார். ஆனால் அதற்கு பிறகு அவரால் வர முடியாமல் போய்விட்டதாகவும் இறுதி நிகழ்வில் உரையாற்ற அந்த கட்சியின் இன்னொரு உறுப்பினரை அந்த நிகழ்வுக்கு அனுப்பியிருந்ததாகவும் அவர் தனது முகநூலில் கூறியிருந்தார். அந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட முற்போக்கு கூட்டணியின் ஒரு தலைவருக்கு பேச உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. அதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினரும் பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் கூட கொழும்பிலிருந்து வந்திருந்தார். அவருக்கும் கூட உரையாற்ற அனுமதிக்கப்படவில்லை. இதற்கான ஒரு சரியான பதிலை நீங்கள் வழங்க வேண்டும். அதற்கு முன்னதாக நாங்கள் இந்த தொலைபேசி அழைப்பை எடுத்துவிட்டு வருவோம். வணக்கம். 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 கூறுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, எங்கேருந்து பேசுகிறீங்க? வெட்டியாந்தோட்டை. வணக்கம். உங்களது பேர் என்னங்க? ஜெயக்குமார். கேளுங்க ஜெயக்குமார். ஜெயக்குமார், உங்களது கேள்வியை நீங்கள் கேட்கலாம். தொலைக்காட்சியின் சத்தத்தை கொஞ்சம் சற்று குறைத்துவிட்டு உங்களது கேள்விகளை கேட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஹலோ ஜெயக்குமார், உங்களது கேள்விகளை நீங்கள் கேளுங்கள். முன்னாள் கல்வி அமைச்சர் அவர்களே, மறைந்த தொண்டமான் ஐயா அவர்களுடைய அந்த ஆளுமை, நாங்கள் அவருடைய சக்தி, எங்களுக்கு பல சேவைகளை செய்திருக்கிறார்கள் எட்டியாந்தோட்டைக்கு. அச்சந்தர்ப்பத்திலே ஒரு தொலைபேசி அழைப்பிலேயே பல காரியங்களை இலங்கை வரலாற்றிலே செய்யக்கூடிய ஒரே மாபெரும் தலைவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் தான். அச்சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கல்வி அமைச்சர் அவர்களே, நீங்கள் சொன்னதை போல புலிக்கு பிறந்தது பூனையாகுவதில்லை. எப்படியும் தொண்டமானுடைய மகன் நிச்சயமாக அமோக வெற்றியீட்டுவதோடு நீங்களும் வெற்றியீற்றி பாராளுமன்றத்துக்கு வருவீர்கள் உங்களுடைய நல்ல மனோநிலைக்கு. அத்தோடு நான் ஒரு சிறிய கேள்வியை கேட்கின்றேன். கல்வி அமைச்சர் அவர்களே, கட்சியின் தலைவராக திரு செந்தில் தொண்டமான் ஐயா அவர்களையும் பொதுச் செயலராக திரு ஜீவன் தொண்டமான் ஐயா அவர்களையும் நியமித்தால் அந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய வாக்கு வங்கியை போல, அவருடைய பெயருக்கு இருக்கிற வாக்கு வங்கியை போல தொண்டமானுடைய தொண்டமானுடைய பரம்பரைக்கு ஒரு வாக்கு வங்கி ஒன்று இருக்கின்றது. ஆகையால் அந்த நிலைக்கு எங்களுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் உதவி செய்வீர்களா என்று நான் கேட்கின்றேன். மறைந்த தலைவர் தொண்டமான் ஐயா அவர்கள் என்னென்ன முடிவு எடுத்தாரோ அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துழைத்திருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் இப்போதைக்கு இதுவே பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லை. பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நீங்கள் பார்க்கலாம் கட்சி எவ்வாறான முடிவுகளை எடுக்கின்றது என்று. அதற்கு எங்களது பூர்ண ஆதரவு இருக்கும். இல்லை, அவரது கேள்வி தலைவராக செந்திலையும் பொதுச் செயலாளராக ஜீவனை போடலாமா, அதற்குரிய சாத்தியப்பாடுகள் உள்ளனவா என்றுதான். கட்சியில் நான் மாத்திரமல்லையே, பலர் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். தலைவர் தொண்டமான் ஐயா அவர்கள் கூட ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது என்னை மாத்திரமல்ல சிரேஷ்ட உறுப்பினருடன் கலந்து உரையாடி தான் இறுதியிலே நானும் அவரும் முடிவுகளை எடுத்துவிட்டு மக்களிடம் சென்று சொல்லுவோம். அதே போன்று நான் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், தேசிய சபை இருக்கின்றது, நிர்வாக சபைகள் இருக்கின்றது. அங்கு நாங்கள் கட்டாயமாக யாரை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். அதில் எந்தவித சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. நாங்கள் இப்பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலை நோக்கி சென்றிருக்கின்றோம். அதில் வெற்றி பெற்று வந்தவுடன் நாங்கள் இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம். ஆமாம், எனது கேள்வி, நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி, அப்படியான ஒரு மாற்றுக் கட்சியினர் அரசியல் வேறுபாடுகளை மறந்து வந்தபோது
இப்படி செய்வது ஒரு தகுமா? மற்றது மலையக மக்களுக்காக வடக்கு கிழக்கைச் சேர்ந்த ஒரு கட்சியின் பிரதிநிதி வந்துள்ளார். ஆனால் அந்த கூட்டத்தில் கடந்த அரசில் அந்த சம்பள அதிகரிப்பிற்கெல்லாம் முரண்பாடாக இருந்த ஒருவருக்கு பேச உரையாற்ற இடம் கொடுக்கப்பட்டதாக கூட ஒரு விமர்சனம் உள்ளது. எனவே இது மக்களின் மனதில் உள்ள கேள்வி. ஏன் இது? உண்மையிலேயே தலைவர் மறந்தவுடன் முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றார். நான் தான் அவரை உள்ளே அழைத்து சென்றேன். வடிவேல் சுரேஷ் அவர்கள் அப்பொழுது நான் நினைக்கின்றேன் ஆளியலையில் இருந்தார். என்னிடம் தொலைபேசி ஏற்படுத்தி தம்பி என்ன நடந்து விட்டது என்று கூறினார். 2.5 மணித்தியாலங்களில் அவர் கொழும்பை நோக்கி வருகை தந்தார் வடிவேல் சுரேஷ் அவர்கள். அதுபோன்று நாங்கள் முதலாவதாக தீர்மானங்கள் எடுத்தோம். எந்தவித கட்சி வேறுபாடும் இல்லை, தலைவர் புதோடுக்கு அஞ்சலி செலுத்தலாம் என்று. முதலாவது எங்கள் தீர்மானங்கள். நாங்கள் யாரையும் வரவேணாம் என்று கூறவில்லை. எல்லோரும் வந்து சென்றார்கள். கட்சியை விட்டு பிரிந்து சென்றவர்கள் முதலாவது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டது வந்தார்கள், கட்சி காரியாலயத்தில் வைக்கப்பட்டதுக்கு வந்தார்கள். இரண்டாவது நாங்கள் வெவண்டல் இல்லத்துக்கு கொண்டு சென்றோம், அங்குக்கு வந்தார்கள். கொட்டக்கொள்ள இல்லத்துக்கு வந்தார்கள். இறுதியாக நோரூட் விளையாட்டு அவ்வாறு பல சிரேஷ்ட கட்சியிலிருந்து சென்றவர்கள் இந்த 4 இடங்களுக்கே வந்தார்கள். அப்படி தான் எல்லாரும் வந்தால் நாங்கள் யாரையும் வரவேணாம் என்று கூறவில்லை. எல்லோருக்கும் நாங்கள் தலைவர் அது இறுதி அஞ்சலி, இது யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். இன்றைக்கு நேற்று அவருக்கு இடம்பெற்றது, நாளைக்கு எங்களுக்கு ஏற்படலாம். அதனால் யார் வேணாலும் வரலாம் போகலாம். அதில் எங்களுக்கு எந்த விதமான கட்சிக்குள்ளே நாங்கள் யாருக்கும் எந்த தீர்மானங்கள் எடுக்கவில்லை. இறுதி சடங்கு நேரம் தமிழ் முறைப்படி உங்களுக்கு தெரியும் நல்ல நேரங்கள் இருக்கின்றது. எங்களுக்கு 1.5 மணித்தியாலம் 1:30க்கு கொட்டக்கொலை இல்லத்திலிருந்து எடுத்து செல்வதற்காக இருந்தது. அப்பொழுது நாங்கள் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று எங்கள் கௌரவ சுதந்திரன் அவர்களை நாங்கள் எப்போதுமே அவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் கொழும்புக்கும் வந்தார், அங்கேயும் வருகை தந்தார். அதே போன்று ஏனையவர்களும் வருகை தந்திருந்தார்கள். பல தலைவர்கள் அங்கே வருகை தந்திருந்தார்கள். 16 தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். பிரதமர் அவர்களும் வருகை தந்தார். ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை அவர் அங்கே உங்களது கட்சியிலிருந்து சென்ற ஒருவர் கூட. எனவே அவர் உரையாற்றியிருந்தால் தலைவர் பற்றி சில நல்ல கருத்துக்களை தான் சொல்லியிருப்பார். அதான் நான் சொல்கிறேன். அவர் இறந்த உடனே கொழும்பு இல்லத்துக்கு வருகை தந்தார், வெவண்டல் இல்லத்துக்கு வருகை தந்தார், கொட்டக்கொலைக்கும் வருகை, எல்லா இடங்களுக்கும் எல்லாரும் வந்தார்கள். சச்சிதானந்தன் அவர்கள் வருகை தந்தார்கள், எங்களது மணிமுத்து அவர்கள் வருகை தந்தார்கள், பலர் வருகை தந்தார்கள், யோகராஜன் அவர்கள் வருகை தந்தார்கள். யாரும் இவர்கள் எல்லாம் எல்லா இடங்களுக்கும் வருகை தந்தார்கள். எங்களுக்கு ஒரு இறுதியில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 16 தலைவர்கள் இருந்தார்கள். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இங்கும் வருகை தந்தார்கள், கொட்டக்கொலை இல்லத்துக்கும் வருகை தந்தார்கள், அங்கும் வருகை தந்தார்கள், ஹத்தாவுல்லா அவர்கள் வருகை தந்தார்கள். அங்கே பேர் குறிப்பிட்டுக்கிட்டே போகலாம். இதே போல் தொழிற்சங்க தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். வடிவேல் சுரேஷ் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அனுதாப செய்தி கொண்டு வருகை கொண்டது. இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு 1:30க்கு கொட்டக்கொலை இல்லத்திலிருந்து எடுத்து நாங்கள் எதிர்பார்த்தோம் 2:30 மணிக்கு அங்கே சென்று விடுவோம் என்று. எங்களுக்கு 4:20க்கு எங்களுக்கு நல்ல நேரம் இருந்தது அவரை தகனம் செய்வதற்கு. 4:20 5 மணிக்குள்ளே நாங்கள் செய்துவிட வேண்டும் என்பது தான் எங்களது எதிர்பார்ப்பு. அதுதான் நல்ல நேரமும் இருந்தது. நாங்கள் மைதானத்துக்கு வருகின்ற பொழுதே 3:30 மணி ஆகிவிட்டது. 3:30 மணி ஆகிவிட்டது. அப்போ இவர்கள் எல்லோத்துக்கும் கொடுக்கின்ற பொழுது அந்த நல்ல காரியத்தை அந்த நல்ல தலைவனுக்கு செய்வதற்கு எங்களால் முடியாமல் போய்விடும். அதனால தான் எங்கள் கட்சியிலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியிலும் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் கூட ஒருவர் இருவருக்கு நாங்கள் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்க அதிபரிடம் கொடுத்திருந்தோம். இறுதியில் எங்களுக்கு அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அந்த நேரம் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. அதனால தான் நாங்கள் பிரதமருக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களாண்டா பிரதமரே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து தான் அவர் உரையாடிவிட்டு சென்றார். அதனால் இதில் எந்த விதமான உள்நோக்கங்களோ கட்சியின் இதுகளோ இல்லை. அப்படி இருந்தால் எங்கள் கட்சியில் கூட யாருமே உரையாற்றவில்லையே. குடும்ப சார்பாக தம்பி ஜீவன் தொண்டமான் அவர்கள் நன்றி உரையாற்றினார். அப்போ இவ்வாறு இருக்கின்ற பொழுது இதையும் கூட ஒரு சிலர் அரசியலாக பயன்படுத்துகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ ஊடகங்களிலே கூட உங்களுக்கு தெரியும், இந்தியா கொடிக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய கொடிக்கும் தெரியாமல் சில அரசியல்வாதிகள் வேறு கட்சிகளில் வாக்கு கேட்கின்றவர்கள் தங்களை ஊடகங்களே அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியா கொடிக்கும் இலங்கை கொடிக்கும் கூட தெரியாமல் கூட ஊடகங்களை அறிவிக்க விடுகின்றார்கள். சிங்கள மக்களுக்கு வேறு, தொண்டமானுக்கு வேறு என்று இனமுறுகளை ஏற்படுத்துவார். நான் நினைக்கின்றேன் அவர்களுக்கும் இது எதிர்காலத்தில் ஏற்படலாம். மரணம் என்பது எல்லோருக்கும் வரலாம். நேற்று தலைவருக்கு வந்தது, நாளை எனக்கு வரலாம், நாளைக்கு இன்னொருவர்களுக்கு வரலாம். இதில் நாங்கள் இதை வைத்து அரசியல் செய்கின்றவர்கள் நான் நினைக்கின்றேன் மக்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர்கள் நிராகரிப்பார்கள். நீங்கள் கொடுத்த அந்த பதிலோடு இன்னும் ஒரு கேள்வி தொக்கி நிற்கின்றது. என்னென்னா,
எதிர்க்கட்சி சார்பில் ரவுஃப் ஹக்கீம் அங்கே காய்ச்சாங்க. அதே சமயம் நவீன் திசாநாயக்க எந்த கட்சி சார்பில் எதிர்க்கட்சி என்றால் அவரும் அந்த அடிப்படையில் உரையாற்றியிருக்க வேண்டும். அவருக்கு கொடுத்த அந்த நேரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் சுமந்திரனுக்கோ அல்லது ராதாகிருஷ்ணனுக்கோ கொடுத்திருக்கலாம் என்பதுதான். இங்கே அவர்கள் உதாரணத்திற்கு ஒரு அரசியல் தலைவரிடம் நான் ஏன் நீங்கள் அன்றைய தினம் ஆஸ்பத்திரிக்கு போகவில்லை கேள்விப்பட்ட உடனே என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரு கருத்து, ஏற்கனவே பெரிய சிரேஷ்ட ஐயா அவர்கள் இறந்தபோது செல்லச்சாமி அவர்கள் வந்திருந்தார். அந்த டைம் அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் வந்தன. எனவே அவர்கள் அப்படித்தான் போனால் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்று கூறியவர்கள் இந்த நிகழ்வுக்கு பின்னர் என்னிடம் தொடர்பு கொண்டு, பார்த்தீர்களா நாங்கள் சொன்னோமே, நாங்கள் இதற்குத்தான் போவதில்லை, அவர்கள் கூப்பிட்டு அவமதித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். எனவே அதற்கு நீங்கள் எங்கே ஒரு இடத்தில் தவறு நடந்திருக்கதாக நான் ஒரு ஊடகவியலாளராக கருதுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன், முழுமையாக அவர் இறந்ததிலிருந்து இறுதி சடங்கு செய்வதற்கு நான் அந்த இதில் இருந்திருக்கின்றேன். எங்களது நோக்கம் அப்படி எதுவுமே இடம்பெறவில்லை. ஐயா இறந்த காலத்தில் செல்லசாமி வந்த காலம் வேறு. இப்போ இருக்கின்ற தலைவர், எங்களை தேசிய தலைவர் மறைந்தவுடன் தம்பி ஜீவன் தொண்டமான், செந்தில் தொண்டமான் எல்லாருமே உட்கார்ந்து பேசியது, நாங்கள் யாருக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களது உறுப்பினர்களுக்கு கூட கூறியிருந்தோம், எந்த ஒரு கட்சி தலைவர் வருகை தந்தாலும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இறுதி சடங்குகளை கூட நாங்கள் அவ்வாறு தான் இருந்தோம். அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கொடுத்து அவர்களை வாகனத்தில் ஏற்றி அனுப்ப வேண்டும் என்பது தான் எங்களுடைய உறுப்பினர்களுக்கே நாங்கள் கூறியிருந்தோம். சில அரசியல்வாதிகள் அரசியலுக்காக கூறலாம் இப்படி நடந்திருக்குமோ என்று, அப்படி நாங்கள் என்றுமே நினைத்ததில்லை. நாங்கள் அவ்வாறு தான் வந்த தலைவர்களை கூட, அந்த தலைவனை இறந்த துக்கத்தில் இருந்த பொழுதும் கூட ஒவ்வொருவரையும் நாங்கள் சென்று அவர்கள் வாகனத்திலிருந்து வருகின்ற பொழுது அவர்களை வரவேற்று அவர்களை, இது எங்களுக்கு மறைந்த தலைவர் தொண்டமானையா எங்களுக்கு அந்த இதை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எங்கள் கட்சிக்காரர்களுக்கு யாராவது வருகின்ற பொழுது நாங்கள் அவர்கள் வரவேற்பதும் அப்படிதான், அவர்கள் செல்கின்ற பொழுதும் அவர்களை வாகனத்திலிருந்து நாங்கள் கொண்டு அனுப்பிவிட்டு தான் நாங்கள் யாராரும் செல்வார்கள். ஒன்று நாங்கள் செல்வோம், இருக்கின்றவர்கள் செய்வார். அன்றைய தினம் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு எதிர்க்கட்சி சார்பாக கொடுத்தோம். ஐக்கிய தேசிய கட்சி அந்த வந்திருந்த ஏனைய பாராளுமன்ற சார்பாக அவர் கொடுத்தோம். எங்களது பட்டியல் நீண்ட பட்டியலாக இருந்தது. எங்களுக்கு அதை தொடர்ந்து செல்ல முடியவில்லை. நாங்கள் இவ்வாறு இவர்களுக்கெல்லாம் ஒரு உரையாற்றுவது கொடுத்திருந்தால் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். சுமந்திரன் அவர்கள் அங்கிருந்து இங்கே வருகை தந்திருந்தார்கள். ராதாகிருஷ்ணன் அவர்கள் பலமுறை வருகை தந்திருந்தார்கள். வடிவேல் சுரேஷ் 2 மணித்தியாலத்துக்குள் மதுரையிலிருந்து இங்கே வருகை தந்திருந்தார்கள். அவர் வடிவேல் சுரேஷ் கூட அன்று அவருக்கு அந்த நிலைமையை புரிந்து கொண்டார். ஆனால் இனிமேல் மலையத்தை பொறுத்தவரை இவ்வாறான அரசியல் கட்சிகளுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் ஒரு மலையத்தில் பிறந்த ஒரு ஊடகவியலாளராக இங்கே குறிப்பிட்ட விரும்புகிறேன். அதே சமயம் இன்னும் ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். 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 இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு அவருடைய குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம். அவர் குடும்பத்துக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் யார் எங்கே இருந்து பேசுறீங்க? ஒரு விவரத்தை சொல்லிட்டு பேசுவீங்களா? ஆகஸ்டின் புத்தலாவிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சரிங்க ஐயா. என்னவென்றால் தற்போது மலையகத்தில் இந்த குளவிக்கொட்டுக்கு பல சந்தர்ப்பத்தில் இறந்து கொண்டிருக்கிறார், பாதிக்கப்பட்டிருக்கிறார் மலைய மக்கள். அதே சந்தர்ப்பம் நீங்கள் அவர்களுக்கு என்ன தீர்வு வந்து சொல்ல போகிறீர்கள்? ஆமாம், இந்த பிரச்சனை ஒரு தீவிரமான பிரச்சனையாக இருக்கின்றது. கடந்த சில மாதங்களுக்குள் உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன. நேற்று முன்தினம் சிறுவர்கள் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் கூட இந்த விடயத்தை ஆராய்வதாக இருந்தாலும் கூட இவ்வளவு காலம் இந்திய பிரதமர் இங்கே வரும்போது அந்த நேரத்தில் அந்த குழவிகளை இல்லாமல் செய்ய முடியுமாக இருந்தால் இதர நேரங்களில் ஏன் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் ஒரு ஏற்பாடுகளை செய்ய நாங்கள் பிரதம மந்திரிக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்தில் கூட அது இருக்கின்றது. பெருந்தோட்டங்களிலே இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றது நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று இன்றும் கூட தம்பி ஜீவன் தொண்டமான் அவர்களும் பரத் அவர்களும் இது சம்பந்தமாக பல கம்பெனிகளோடு பேசியிருக்கின்றார்கள். இது குறிப்பாக 2-3 கம்பெனிகள் தான் இருக்கின்றது. ஹட்டன் பிளான்டேஷன், தலவாக்கிளை, அதே போன்று அரசாங்கத்துக்கு சொந்தமான டிஆர்எ பக்கம் தான் இது கூடுதலாக இருக்கின்றது. இது சம்பந்தமான நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கோம். கூடிய விரைவில் இதுக்கான முடிவுகளை நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். தலைவர் தொண்டமான் போல் ஆளுமை உள்ளவர் தான் ஜீவன் தொண்டமான். நிச்சயமாக அவர் முதலில் பேசுகின்றவர் கூறினார்களே, தொலைபேசியிலே தொண்டமான் ஐயா அவர்கள் வேலையை முடிப்பார் என்று. அதை நிச்சயமாக அதே போன்ற ஒரு தலைவர் தான் ஜீவன் தொண்டமான் அவர்களும். நிச்சயமாக இன்றும் கூட உங்களுக்கு ஊடகங்களில் வராவிட்டாலும் கூட அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அவருக்கான இழப்பீடுகள் கூட நாங்கள் கம்பெனியிடம் பேசியிருக்கின்றோம்.
அதனால் நிச்சயமாக நாங்கள் அதை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்காலத்தில் இதை ஒழிப்பதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் நிச்சயமாக செயல்படுத்துவோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் ஒரு மறுசீரமைப்பு நிச்சயம் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் மலையகத்தின் முக்கிய பகுதிகளில் உங்களது கட்சியின் செயற்பாடுகள் இருந்தாலும் கூட களுத்துறை மாவட்டம், குருநாகல் மாவட்டம், மாத்தளை மாவட்டம் மற்றும் தென்பகுதியில் காலியில் கூட தொழிலாளர்கள் போய் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி எந்த உங்களது சில உறுப்பினர்கள் கூட அங்கே இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் பேசப்படுவதில்லை. அதற்கு பதிலை நீங்கள் தாருங்கள். அதற்கு முதல் ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். 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 யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? வட்டக்கொடையிலிருந்து பேசுகிறோம் நாங்கள். என்ன பேருங்க உங்களுக்கு? நம்மளோட பேர் வந்து சுரேஷ். சொல்லுங்கள் சுரேஷ். என்னன்னா இப்போ வந்து பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் வந்து நியமிக்கப்படும். அது வந்து ஜீவன் தொண்டமானாவோ இல்லாட்டி செந்தில் தொண்டமானாவோ அல்லது ரமேஷ் அண்ணனா யாரா இருந்தாலும் இளைஞரணி பொதுச் செயலாளர் வந்து சாதாரண தோட்டத்தில் பிறந்த ஒரு குடிமகனுக்கு வழங்கப்படுமா, ஒரு இளைஞனுக்கு? நான் நினைக்கிறேன் ரமேஷ் அண்ணன் அவர்களே, இது ஒரு பேசுபவர் கூட ஒரு இளைஞராக இருக்கும். அவரின் ஒரு ஆதங்கமாக கூட இருக்கலாம். இதற்கு ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் உண்மையிலேயே இளைஞரணி பொதுச் செயலாளரை பொறுத்த அளவிலே பல இளைஞரணி உறுப்பினர்களை கொண்டு வந்து அவர்களுக்கெல்லாம் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இறுதியாக கூட கிட்டத்தட்ட 46 பேருக்கு நினைக்கின்றேன் அவர்களுக்கு கூட சில பதவிகள் வழங்குவதற்கு தலைவர் அவர்கள் தயாராக இருந்தார். அது தலைவர் மரபினால் நாங்கள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் தேர்தல் முடிந்தவுடன் சில இளைஞரணி பொதுச் செயலாளர் பொறுத்த உங்களுக்கு தெரியும், இவருக்கு முன்பாக இருந்த ஒரு சாதாரண தோட்ட தொழிலாளி பிரசாத் அவர்கள் தான் இளைஞரனுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். அதற்கு முன்பு சாதாரண ஒரு தோட்ட தொழிலாளர். இதையெல்லாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலே நானும் சாதாரண ஒரு தோட்டத்தில் இன்னும் தோட்டத்தில் இருக்கிறது. சில அரசியல்வாதிகள் நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற தேர்தல் காலில் கூறினாலும் கூட, ஆனால் நான் காலையில் வர நேரம் அவ்வளோ லயத்தையும் பார்த்துட்டு வர்றேன். அந்த ரோட்டில் வர நேரம் எல்லா லயங்களும் பார்த்துட்டு தான் வர்றவங்க. நான் நினைக்கிறேன் நாங்கள் தோட்டத்தில் இருக்கேன். அதே மாதிரி எங்கள் இருக்கிற நிறைய பேர் தோட்டத்துக்கு தான் இருக்கிறாங்க. சத்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, கனகராஜ் எடுத்தாலும் இப்போ எல்லாமே தோட்டத்திலேருந்து பிறந்து வந்தவங்க தான். அந்த இது இன்னும் எங்களுக்கு இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரையில் பதவி கொடுத்து அழகு பார்க்குறதும் தோட்டத்துக்கு உள்ளவங்களுக்கு தான். அதனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் சரி, இப்பையும் சரி, நாங்கள் இல்லைங்கிறதுக்கு இல்லை, நாங்கள் வெளியிலேருந்து கொழும்புலேருந்து கொண்டுட்டு வந்து அங்கே நாங்கள் பதவி கொடுத்து வச்சுருக்கல. அப்படி மாதிரி இது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இல்லை. நிச்சயமாக எல்லாத்துக்கும் உரிய நேரங்களில் அப்போது கிடைக்கும். யாராவது எதிர்பார்த்திருப்பார்களா? நான் மடக்கமர தோட்டத்தில் பிறந்து இந்த காங்கிரஸுடைய நிதிச் செயலாளர் வருவேன் என்று யாராவது எதிர்பார்த்திருப்பார்களா? இல்லையே. உடப்புசலாவில் பிறந்த முத்துசிவலிங்கம் அவர்கள் காங்கிரஸில் தலைவராக வருவார்கள் யாரும் எதிர்பார்த்திருப்பார்களா? இல்லையே. ஆனால் மடக்கமுறையில் பிறந்த ஒருவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவராக வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. சுயநலம் என்னை பொறுத்தளவிலே நான் முதல் கூறியது போன்று பதவிகள் என்பதை நாங்கள் என்றும் தேடி செல்கின்றவர்கள் பாதியிலே சென்று விடுவார்கள். பதவி என்பது ஒரு தலைமைத்தினூடாக எங்களை தேடி வர வேண்டும். அப்போதுதான் அந்த பதவி சரியாக நிலைத்திருக்கும். அது அந்த காலத்தில் இருக்கின்றவர்கள் சில பதவி ஆசை பிடித்தவர்களால் இன்றைக்கு அட்ரஸே இல்லாமல் போயிருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கு நான் நினைக்கிறேன் நேரம் வீணாகிவிடும். ஆமாம். அடுத்த தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ரக்குவானிலிருந்து நித்யானந்தன் பேசுறேன். சொல்லுங்க நித்தி. நம்மட தொழிலாளர் காங்கிரஸோட செயற்பாடுகள் உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. அவருடைய அந்த தாய் கட்சின்னு சொல்லலாம். அப்படி ஆளுமையோடு இருந்தவர் தான் நம்முடைய ஆறுமுகம் தொண்டமான் ஐயா. இல்லாமல் போனது அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் தான். ஆனா அவருடைய செயற்பாடுகள் அனைத்துமே மலையகத்திற்கு கூடிய மைய பகுதிகளை மாத்திரமே இருந்ததாக அதிகமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. ஏனைய தெற்கு பகுதிகள், அண்டிய பகுதிகள் சேர்ந்த நிறைய தோட்ட பகுதிகள் இருக்கின்றது. தோட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த சேவை முழுமையாக சென்றடையவில்லை என்பதே நம்மளுடைய சில கருத்தாக இருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் 5 வருடம் அமைச்சரவையில் இருக்கவில்லை. அமைச்சர் அவர்கள் வருகை உங்களுக்கு வேணால் நாளைக்கு ஆதாரப்பூர்வமாக நான் காட்டலாம். இந்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட 10,000 வீட்டில் கூட, முன்பு கொடுக்கப்பட்ட 4,000 வீட்டில் கூட அதற்கு பொறுப்பாக இருந்தோம் கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற ராஜதுரை அவர்கள், நான். அப்பொழுதும் கூட தலைவர் அவர்கள் சொன்னார், அந்த 4,000 வீடு நுவரெலியா மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல,
முழு இலங்கையில் எங்கள் மக்கள் எங்கே செறிந்து வாழ்கின்றார்கள் அங்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அந்த கனவு எங்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. நாங்கள் ஆட்சியில் இருக்கவில்லை. இந்த 10,000 வீட்டுன்னு கூட நாளைக்கு வேணும்னால் ஊடகவியலாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் என்ற ரீதியிலே உங்களுக்கு நான் அதை சமர்ப்பிக்கின்றேன். நாங்கள் காலி மாத்திரை எழுதி இந்த வீடு போட்டு சென்றிருக்கின்றோம். எல்லா மாகாணங்களுக்கும் எமது மக்கள் எங்கெங்கு இருக்கின்றார்களோ மாத்தளை மாவட்டத்துக்கு சென்றிருக்கின்றது, களுத்துறை மாவட்டத்துக்கு சென்றிருக்கின்றது, காலி மாவட்டத்துக்கு சென்றிருக்கின்றது, பதுள மாவட்டத்துக்கு சென்றிருக்கின்றது, கண்டி மாவட்டத்துக்கு சென்று எல்லா பகுதி அவர்களுமே இந்த முறையும் கூட அந்த வீடமைப்பு திட்டத்தை நான் தான் முன்னின்று நடத்தினேன். அது சில இந்த 10,000 வீட்டை அதில் நான் ராஜதுரை அவர்களும் நானும் பொறுப்பாக நின்று எங்கெங்கு நாங்கள் இந்த வீடுகளை செல்ல வேண்டும், இன்னும் தலைவர் எதிர்பார்த்தபடி ஒரு தோட்டத்துக்கு நாங்கள் அண்மையில் நாங்கள் இறுதியாக காலி மாவட்டத்துக்கு கூட சென்று ஒரு தோட்டத்துக்கு 50 வீடுகள், அந்த ஒரு தோட்டத்துக்கு 50 வீடு தேவை. நாங்களும் தலைவர் அவர்களும் சென்று அடிக்கல் நாட்டி விட்டு தான் வந்தோம். அது போது தேர்தல் வந்து விட்டது, கொரோனா வந்து விட்டது, எங்களால் செயல்படுத்த முடியவில்லை. அமைச்சரவையிலே நான் நினைக்கின்றேன், இந்த அமைச்சரவையிலே நான் நினைக்கிறேன் தொண்டமான் ஐயா அமைச்சுக்கு தான் கூடுதலாக காசு கொடுத்தார் ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அவர்கள். அந்த காசில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாகாணங்களுக்கும் காசு கொடுத்துருக்கின்றோம். பதுளை மாவட்டத்துக்கும் காசு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நுவரெலியா மாவட்டத்துக்கு அபிவிருத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ரத்தினபுரி மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்க, களுத்துறைக்கும் கொடுக்கப்பட்ட, மாத்தளைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, குருநாகலைக்கு வீடமைப்பு கூட கொடுக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் இந்த அமைச்சரவையிலே என்னென்ன பெருந்தோட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமோ அதை தான் எங்களது தலைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அவ்வளோ மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கின்றது. நேரம் தேர்தல் வந்து விட்டது, அதன் அடுத்து திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுறது, கொரோனா வந்து விட்டது, இன்று தலைவர் இருந்து விட்டார். நீங்கள் அமைச்சரவை செயலாளரினால் சென்று பார்த்தீர்கள் என்றால் அதை நான் கூறினேனே, முன்னே அரசாங்கத்திலே வீடமைப்பு திட்டமும் சரி, ஏழை திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதற்கான நிதி இல்லாமலே பல வேலை திட்டங்களை செய்திருந்தார்கள். மறைந்த தலைவர் முதல் கூட அவர்களுக்கு நிதி செல்ல வேண்டும், அவர்கள் கட்டப்பட்ட வீடு முழுமையாக முடிவடைய வேண்டும், அதற்கு தேவையானவற்றை அமைச்சின் செயலாளர் எவ்வளவு நிதியை கேட்டாரோ அதை செத்த நாள் கூட அவர் பெற்றுக் கொடுத்து விட்டு தான் சென்றார். நீங்கள் நாளை வேணாலும் அமைச்சரின் செயலாளரை சென்று பாருங்கள், அதற்கான முழு நிதியை கூட சென்று அந்த அரசாங்கம் செய்தது. நான் அதற்கு நிதி பெற்றுக் கொடுக்க மாட்டேன் ஒருமாலும் கூறவில்லை. அதுவும் அந்த மக்களுக்கு சரியாக சென்று அடைய வேண்டும் என்று தான் அந்த எண்ணத்தோடு செய்தார் அவர். ஆனால் அது ஒரு பொதுவான திட்டங்கள் என்றாலும் கூட கடந்த இந்த கொரோனா சூழ்நிலையில் நான் கூறியபடி தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள், களுத்துறை மாவட்டம், குருநாகல் மாவட்டம், மாத்தளை மாவட்டம், இப்படியான பல பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். அது இதோகா என்ற கட்சியின் மக்கள் மட்டுமல்ல, சாதாரண தோட்ட தொழிலாளர்கள் பொதுவாக அங்கு கவனிப்பாரற்று சில தனியார் அல்லது பிரதான பெரும்பான்மையின கட்சிகள் கூட உதவும் ஒரு நிலைதான் இருந்தது. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எனது ஒரு கருத்தாக இருக்கின்றது. பலரின் கருத்தாக கூட அதுதான் இருக்கின்றது. களுத்துறைக்கு அந்த பக்கம் பழைய தொண்டமான் ஐயா காலத்தில், சிரேஷ்ட சௌமியமூர்த்தி ஐயா காலத்தில் அவர்கள் கவனிக்கப்பட்டார்கள். ஆனால் தேயிலை தோட்டங்கள் இருக்கின்றன. இன்று அவர்களை கவனிப்பார் யாரும் இல்லை. தொழிற்சங்க என்ற ரீதியிலே நான் நினைக்கின்றேன், எல்லா இலங்கையை பொறுத்தவரை எங்கெங்கு நமது மக்கள் சேர்ந்து வாழ்கின்றார்கள் சிறுபான்மை, அதுக்கெல்லாம் அங்கே தொழிற்சங்க பிரச்சனைகள் ஏற்படுற பொழுது நாங்கள் ஆட்சியில் இருந்த நேரம் சரி, இல்லாத நேரமும் சரி, தொண்டமான் ஐயா பேசி அந்தந்த கம்பெனிகளோடும் சரி, பிரைவேட் நிலையங்களோடும் சரி பேசி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். நாங்கள் என்றுமே மக்களை ஒதுக்கியதில்லை. எதிர்வர காலத்தில் நிச்சயமாக இது நீங்கள் எங்காவது ஒரு குறைகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இதை நாங்கள் ஜீவன் தொண்டமானூடாக நாங்கள் நிறைவேற்றுவோம். நீங்கள் அந்த பகுதிகளுக்கு நேரடியாக செல்ல வேண்டும் என்பதுதான் நிச்சயமாக செவியினூடாக நான் விடுக்கும் ஒரு கோரிக்கை. அடுத்ததாக நாங்கள் இறுதி நிகழ்வில் ஜீவன் தொண்டமான் கூறிய சில கருத்துக்களை செவிமடுப்போம். என் அப்பா நிறைய கனவு காண்றார் மலையக அபிவிருத்தி சம்மந்தமாக. அந்த கனவெல்லாம் நாங்கள் நிறைவேற்ற பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக சொல்லணுன்னா கல்விக்கு என்றைக்கு முன்னுரிமை தந்திருக்காரு. பல்கலைக்கழகம் நுவரெலியாவில் உயர்கல்வி அமைச்சரோடு பேசியிருந்தோம். அவர் சொல்லியிருந்தார் அதுவும் கட்டாயம் நிறைவேற்றுவார் ஆரம்ப தொண்டமான் நினைவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வீடு திட்டம் அவர் கனவு காண்டது என்னன்னா, வீடு வீடாக போய் தராமல் ஒரு கிராமத்தை உருவாக்குறது, ஒரு சமூகத்தை உருவாக்கி நம்ம மக்களை சமமாக மரியாதையாக ஒரு கெத்தாக வாழ வைக்கிறது. அதான் அவர் எதிர்பார்த்தார். 1000 ரூபா சம்பள பிரச்சனை. அவர் இறந்த நாள் அன்னைக்கு கூட நாங்கள் எல்லாம் பிரதமரை போய் பார்த்து பேசியிருந்தோம் இந்த 1000 ரூபா சம்பள பிரச்சனையை பற்றி. ஆமாம் ரமேஷ் அவர்களே, மற்றும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. என்னென்றால், நேற்று கூட பல ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்து பகிரப்பட்டது. ஜீவன் தொண்டமானுக்கு அமைச்சர் பதவியை நீங்கள் எடுத்துக் கொடுப்பீர்கள் என்றும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வீர்கள் என்று கூறப்பட்டது. அது நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள
இந்த ஆளுங்கட்சியில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களை கூட அதிருப்திக்கு உள்ளாக்கியதாக கூட சொல்லப்பட்டது. இதன் உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலே இது எனது தனிப்பட்ட கருத்து. நாங்கள் மற்ற கட்சிகள் என்ன கூறுகிறார் என்பதே என்னை பொறுத்தவரை கவலை இல்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு ஒரு கொள்கை இருக்கின்றது. நாங்கள் எந்த அரசாங்கமாக சரி, நாங்கள் பேரம் பேசுவது இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்று. சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அவர் கோபித்துக் கொள்வார், இவர் கோபித்துக் கொள்வார் என்பது என்னை பொறுத்தளவிலே எனக்கு அது கவலையே இல்லை. எங்கள் கட்சிக்கு இப்போ தலைவர் இந்த அரசாங்கம் வருகின்ற பொழுது கூட உங்களுக்கு தெரியும் 15 அமைச்சரவை தான் கொடுத்தார்கள். அந்த 15 அமைச்சரவையிலும் தொண்டமான் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள். மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அரசாங்கம் அந்த 26 நாள் மாற்றுகின்ற பொழுது கூட அவருக்கு எவ்வளவோ கட்சி அங்கே இருந்தாலும் கூட அதில் தொண்டமான் ஐயாவுக்கு அமைச்சரவை கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் கோவித்துக் கொள்வார்கள் என்பதற்காக எங்களது கட்சியின் கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. எங்களுக்கு மலையக மக்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தெரியும், நான் வருகின்ற பொழுது கிரகஸ்தனையோடு வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த விகாராதிபதி எனக்கு பேசினார்கள். நாங்கள் இந்த நகரத்தில் இருக்கின்றவர்கள் பெரும்பான்மையின மக்களும் நாங்களும் தலைவர் தொண்டமானுக்காக நாங்கள் ஒரு ஆசி வேண்டி பகல் உணவு 100 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்பாடுபடுத்தியிருக்கிறோம். நீங்கள் அது கலந்து விட்டு செல்லுங்கள் என்று. நான் அங்கே செல்லுகின்ற பொழுது எங்களது மக்கள் 3-4 பேர் அங்கே இருந்தார்கள். அவர்களே என்னிடம் கூறினார்கள், தலைவர் மறைந்து ஒரு கிழமையாகிவிட்டது. ஒரு சிறிய கடை ஒன்றை நான் அந்த ஓரத்தில் வைத்து எனது பொழைப்பை நடத்தி கொண்டிருந்தேன். தலைவர் செத்த மறுநாளே அதை மாற்றி விட்டார்கள் அப்படி என்று. அந்த தலைவர் விட்டு சென்ற இடத்தை நிரப்புவதற்கு தான் நாங்கள் ஜீவன் தொண்டமானவரை வச்சுருக்கணும். அதனால் எங்கள் கட்சிக்கு தலைவர் இல்லாத நிலை இந்த 2 நாளே அப்படியாக இருக்குமாக இருந்தால் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் நாங்கள் இன்னொருத்தருக்கு நாங்கள் அமைச்சு பதவியை கொடுத்து அழகு பார்த்து எங்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் நோக்கம் அல்ல. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமனையா அமைச்சராக இருக்கின்றவர் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் தெரியும். மூவின மக்களுக்கும் வேலை செய்திருக்கின்றார், கிராம மக்களுக்கும் வேலை செய்திருக்கின்றார், பெருந்தோட்ட மக்களும் நகர மக்களுக்கும் வேலை. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா தலவாக்கல பள்ளிக்கு சென்று இருக்கின்றார். முஸ்லீம் சகோதர இனத்தில் வந்த பள்ளியிலே நாங்கள் ஒரு முறை செல்கின்ற பொழுது அங்கள் பள்ளியின் மேலாளர் அவர் கூறினார், ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்கள் இந்த வேலையை செய்து முடிப்பதற்கு. தலைவர் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் இந்த வேலையை செய்வதை விட முழுமையாக இங்கே என்ன வேண்டும் என்று கூறுங்கள் அப்படின்ட்டு 65 லட்சம் ரூபாய் அவர்கள் எஸ்டிமேட் கொடுத்தால் உடனடியாக காசு கொடுத்தார்கள் அந்த பள்ளியை திருத்தி முடிப்பதற்கு. அதே போல பிரதமர் கூட அந்த கொத்மலை பகுதிக்கு சென்றீங்கன்னா ராவணா கூட இன்னொரு பிரிவினை சிறுவர்கள் படிக்கின்ற இது இருக்கின்றது. அந்த விகாரை நானும் அவர் ஒரு முறை செல்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அப்போது மழை வந்து கொண்டிருந்தது. அங்கே இருக்கின்ற விகாராதிபதி கூறினார், 20 தகரம் தான் அவரிடம் கேட்டார் இதை மறைப்பதற்கு. உடனடியாக ட்ரஸ்ட் நிலையத்தினுடைய பணிப்பாளர் அங்கே அழைத்து சொன்னார், இந்த விகாரைக்கு என்னென்ன தேவையோ இதை நீங்கள் செய்து கொடுங்கள் அப்படின்ட்டு. அங்கே அந்த விகாரையை முழுமையாக செய்து முடிப்பதற்கு 200 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. அவரிடம் அந்த பத்திரத்தை கொண்டு கொடுத்தார்கள். தலைவர் அவர்கள் 200 லட்சம் ரூபாய் காசும் அதுக்கு கொடுக்கப்பட்டது அந்த விகாரையை கட்டி கொடுப்பதற்கு. கடந்த அரசாங்கத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அதில் சிறிய ஒரு இதில் நிறுத்தி வைத்திருந்தார்கள். தற்போது அவர் அமைச்சராக வந்த பிற்பாடு அந்த விகாரைக்கு மீண்டும் காசுகள் கொடுக்கப்பட்டது. இன்றும் கூட அமைச்சராக இருக்கின்ற பொழுது கடைசி நாளில் கூட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அவர் இறுதியாக கையொப்பமிட்டது ஹட்டன் விகாரைக்கு. அங்கே இருக்கின்ற விகாரையிலிருந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது. பல விண்ணப்பங்கள் வருகை தந்தது. எங்களிடம் அதை சரிபார்க்க சொல்ல பார்த்துவிட்டு அதுக்கு அமைச்சரின் செயலாளருக்கு அவரது கையாலே எழுதி கொடுத்து விட்டு தான் அமைச்சர் அவர்கள் பிரதம மந்திரியை சொல்லிவிட்டார். அது போன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு மட்டும் சேவை செய்யவில்லை, மூவின மக்களுக்கும் வேலை செய்திருக்கின்றார். அதனால் தான் அந்த தலைவர் இறந்த பொழுது நாட்டின் இவ்வளவு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றார்கள். அதனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு இருக்கின்ற அந்த உரிமைகளை வேறொருவர் கோவித்துக் கொள்வார் என்பதற்காகவும் வேறொருவர்கள் எங்களை பகைத்துக் கொள்வார் என்பதற்காகவும் என்னாலையும் சரி எங்கள் கட்சாலும் சரி நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் நாங்கள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானிடம் அரசியல் கற்றிருக்கின்றோம். அவர் எங்களுக்கு எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அதனால் எங்களது இதுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மற்றொரு கேள்வி, நேற்றைய ஊடகங்களில் கூட வெளிவந்திருந்த ஒரு கருத்து, தொண்டமானின் குடும்பத்தின் இதர உறுப்பினர்கள், ஜீவன் தொண்டமானை தவிர இதர உறுப்பினர்கள் யாராவது கட்சியின் முக்கிய பொறுப்பை வைக்கும் ஏற்பாடுகள் நடக்கின்றனவா? ஏனென்றால் ஒரு தகவல் வந்திருந்தது, அமரர் தொண்டமான் இறக்கும் தருவாயில் கூட தனது புதல்வியை கட்சியின் ஒரு பொறுப்பில் கொண்டு வர
உத்தேசித்திருந்தார் என்று அப்படியான ஏற்பாடுகள் ஏதாவது? இல்லை, உண்மையிலேயே தலைவர் அவர்கள் தொண்டமான் சௌமிமுத்து தொண்டமான் என்கின்ற மன்றம் இருக்கின்றது. அதற்கு புதிதாக ஒரு நியமனத்தை அன்று தான் அந்த போர்ட் கூட்டுவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்கிறார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் இருப்பார்கள், சஜித் பிரேமதாஸ் அவர்களும், அதே போன்று அதற்கு ஒரு குறிப்பிட்ட அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். அதிலே அவரது இரண்டாவது மகள் விஜய் அவர்களை, ஏனென்றால் அது குடும்ப இது அதற்கு போட வேண்டும் என்றது. அதே போன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் அவர்கள் என்னிடம் கூறியது, இறுதி நாளன்று நான் வாகனத்தில் செல்கின்ற பொழுது என்னிடம் கூறியது, நாளைக்கு 4 மணிக்கு அந்த போர்டு மீட்டிங் இருக்கின்றது, அது தப்புவும் இல்லை, அவரது குடும்ப இது, அதில் அவர் இணைத்துக்கொள்ள வேண்டும் என்பது கூறினார். அதே போன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய சிரேஷ்ட உபத்தலைவராக இருந்தார் மாரிமுத்து அவர்கள் சுகையினமிற்று அவர் இப்போது அந்த நிர்வாகத்தில் இல்லை, அவருக்கு உதவியாக இவரை நாங்கள் நியமிக்க வேண்டும் என்று என்னிடம் கூறியிருந்தார். அது நிச்சயமாக நடைபெறும். மத்திய மாகாணத்தில் நீங்கள் அமைச்சராக இருந்தபோது அங்கு நிறைய வேலைகளை செய்திருந்தீர்கள். அதே வேலை திட்டத்தை நீங்கள் எதிர்காலத்தில் தேசிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. என்னிடம் இந்த தொலைபேசி அழைப்பு இந்த பேட்டிக்கு வர முதல் கூட நிறைய நண்பர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், ஏற்கனவே அவர் மத்திய மாகாணத்தில் இருந்தபோது ஒரு பெரும் சேவைகளை ஆற்றியிருந்தார். அந்த சேவைகளை நீங்கள் தேசிய ரீதியில் செய்ய வேண்டும். ஏனென்றால் அடுத்த கட்டமாக உங்களது பயணம் பாராளுமன்றத்திற்கு செல்வதாக இருக்கின்றது. எனவே அதை நீங்கள் மேலதிகமாக தேசிய ரீதியில் தொடர வேண்டும். நிச்சயமாக எனக்கு மாகாணத்திலே நான் 3 வருடங்கள் நான் நினைக்கின்றேன் எனக்கு அமைச்சர் பதவி தலைவர் அவர்கள் மறந்த தலைவர் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார். எனக்கு நான் நினைக்கின்றேன் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக அமைச்சரவை எனக்கு தான் கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தது. அந்த அமைச்சரவையிலே அப்பொழுது நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தோம். மாகாணம் வேறொரு இதுலேயும் மத்தியிலே வேறு ஒரு அரசாங்கமும் இருந்தது. அப்பொழுது இருந்த ஜனாதிபதி அவர்கள் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் பல கோடி ரூபாய் காசுகள் வழங்கப்பட்டது. அதே போன்று ஊவா மாகாணத்துக்கு செந்தில் தொண்டமான் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. மாகாண முதலமைச்சர் சரத் நாயக் அவர்களும் எங்களுக்கு நிதிகள் வழங்கப்பட்டது. அதில் நாங்கள் மத்திய மாகாணத்திலே முன்பு நாங்கள் ஒரு சில காலங்களிலே மத்திய மாகாணம் நுவர்லியாவுக்கு மாத்திரம்தான் அந்த வேலைகள் நடைபெறும். எனது காலத்திலே நான் 3 என்னை அமைச்சராக அவர்கள் அழகு பார்க்கின்ற பொழுது என்னோட ஒரு வார்த்தை கூறினார், முடியாது என்றும் கூறிவிடாதே, முடியும் என்பதை மட்டும் கூறு, அதை செயல்படுத்தி காட்டு என்று கூறிவிட்டார். நான் பதவி பிரமாணம் செய்கின்ற பொழுது அதை நான் செய்து காட்டியிருக்கின்றேன் தலைவருக்கு. மாத்தளை மாவட்டம், கண்டி, நுவர்லியாவிலே பல்வேறு வேலை திட்டங்கள் முதல்ல எனக்கு அந்த என்னென்ன அமைச்சுகள் இருந்தோ, தோட்ட உட்கடமை அமைச்சிருந்தால் அதில் என்னென்ன வேலை செய்யலுமோ மாத்தளை மாவட்டத்துக்கும் செய்திருக்கிறேன், கண்டிக்கும் செய்திருக்கேன், நுவர்லியாவுக்கு செய்திருக்கிறேன். நன்னீர் மீன்பிடி துறைகள் எனக்கு இருந்தது. அன்றிருந்த அமைச்சர் அமரவீர அவர்கள் எனக்கு அதற்கு 500 லட்சம் காசு நான் உடனே கொடுத்தார். குளங்கள் வெட்டப்பட்டு சுயதொழிலை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். அதே போல் இந்து கலாச்சார அமைச்சர் இருந்த பொழுது சாகித்ய விழா நான் செல்கின்ற பொழுது 2 வருடங்கள் பணம் இல்லை என்று நிறுத்தப்பட்டிருந்தது. நான் 3 வருடம் இருந்தேன். 3 வருடமும் சாகித்ய விழாவை இந்து கலாச்சார அமைச்சுக்கு ஒரு சின்ன காசு தான் வரும். ஆனால் எங்களுக்கு சாகித்ய விழாவுக்கு ஒரு பெரிய காசுக்கு போகும். ஆனால் நாங்கள் அரசாங்கத்தோடு பேசி பெற்று நண்பர்கள் உதவி செய்தார்கள். நாங்கள் சாகித்ய விழாவை இந்து கலாச்சார அமைச்சினூடாக செய்திருக்கின்றேன். அதே போன்று விவசாய அமைச்சு இருந்துச்சு. விவசாய அமைச்சு முன்பு இருக்கிற நாங்கள் இருந்தால் கிராம பகுதிக்கு தான் விவசாய அமைச்சு சென்றிருந்தது. அந்த விவசாய அமைச்சை மாத்தளை மாவட்டமும் சரி, கண்டியும் சரி, நுவர்லியா மாவட்டத்தில் தோட்டங்களுக்கே கொண்டுட்டு வந்து பல லட்சக்கணக்கான பல சுயதொழிலுக்கான பொருட்கள் வழங்குவதற்கு 50% வழங்குவதற்கு, ஃப்ரீயாக வழங்குவதற்கு அது நாங்கள் பல நிகழ்வு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தோம். அதே போன்று நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் விவசாய அமைச்சருடைய கண்காட்சிக்கு வந்தது எனது அமைச்சரின் காலத்திலே. ஜனாதிபதி அவர்களே 3 முறை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். நுவர்லியாவில் ஒன்று செய்தேன், கண்டியிலே ஒன்று செய்தேன், மாத்தளையில் ஒன்று செய்தேன். அந்த மாதிரி பல அந்த அமைச்சினூடாக அந்த அமைச்சை முழுமையாக அந்த அமைச்சில் என்னென்னத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமோ. நான் கால்நடை அபிவிருத்தி அமைச்சிருந்தது. தலைவர் அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பூண்டுலியாவிலே அவர் பல முறை அந்த கால்நடைக்கு ஒரு புதிய கட்டிடத்தை கொண்டு வர வேண்டும் என்றிருந்தார். அதற்கான இடம் பிரச்சனை இருந்தது. அதை நான் அமைச்சராக இருக்கின்ற தலைவர் அவர்கள் சொல்ல அதை செய்து முடித்து விடுனேன். 250 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கால்நடை கட்டடத்தை நான் அமைத்திருக்கின்றேன். அதே மாதிரி பல கால்நடை கட்டிடங்கள் கூடுதலாக பசுக்கள் நம்ம மக்கள் வளர்க்கின்றார்கள், அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று பல காரியாலயங்களை நீங்கள் நுவர்லியாவுக்கு சென்று பார்த்தீர்கள், விவசாய காரியாலயத்தை சென்று பார்த்தீர்கள் 400 லட்சம் ரூபாயிலே நான் அந்த விவசாய காரியாலயத்தை செய்து கொடுத்தேன்.
அதே மாதிரி நுவரெலியாவில் இருக்கின்ற கால்நடை பண்ணையினுடைய காரியாலயத்தை சென்று பார்த்தா, அதே மாதிரி மாத்தளையில் போய் பார்த்தீங்கன்னா விவசாய பண்ணைகள், அதே மாதிரி என்னென்ன அந்த அமைச்சின் ஊடாக எங்கள் மக்களுக்கு சென்று வர வேண்டுமோ அதை அவ்வளவும் செய்து கொடுத்தேன். கல்வி அமைச்சு எங்களிடம் மத்திய மாகாணத்திலே அந்த தமிழ் கல்வி அமைச்சர்களிடம் இருந்தது. எங்களிடம் இருந்துவிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எங்களிடம் இல்லை. அது வந்து மாகாண முதலமைச்சருக்கு இருந்தது. ஒரு முறை ஜனாதிபதி அவர்கள் கொட்டகலைக்கு வருகின்ற பொழுது எங்கள் மறந்த தலைவர் அவர்கள், சார் இந்த கல்வி அமைச்சங்களுக்கு வேண்டும், நீங்கள் தலைவர் ஜனாதிபதி அவர்கள் ஹெலிகாப்டர்லே கண்டிக்கு வந்து எனக்கான கடிதத்தை தந்துவிட்டு சென்றார். ஜனாதிபதி என்று எந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு காலங்கள், சென்று விட்டு வந்தார். அதே போன்று உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் அன்றைக்கு முதலமைச்சராக எங்களுள் ஒருவர் இருந்தார். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவராக சம்பந்தன் ஐயா இருந்தார்கள். அங்கே இருக்கின்ற பட்டதாரிகள் பல போராட்டங்களை செய்தார்கள், அவர்களுக்கு அந்த பட்டதாரி நியமனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஜனாதிபதி கொட்டகொலைக்கு வருகின்ற பொழுது பட்டதாரி அவர்கள் வந்து தலைவர் தொண்டமன் ஐயா அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்து எங்களுக்கு இந்த நியமனம் கிடைக்கவில்லை என்று ஜனாதிபதியிடம் கூறுகிறார். ஜனாதிபதி அப்போது என்னிடம் கேட்டார், ரமேஷ் எத்தனை நியமனம் உங்களுக்கு தேவைப்படும் என்று. நான் 2000 நியமனங்கள் கேட்டேன். உடனே முதலமைச்சரை அழைத்து கூறினார்கள், இந்த நியமனத்தை உடனடியாக வழங்குங்கள் இவர்களுக்கு என்று. எந்தவித அரசியல் வேறுபாடும் இல்லாமல், எந்தவித போராட்டங்களும் இல்லாமல் எங்களிடம் இருந்தார்கள் சிறுபான்மை இது தமிழ் முஸ்லீம் 742 பேர். உடனடியாக நாங்கள் அவர்களுக்கு அந்த நியமனங்களை வழங்கினோம். அதே போன்று ஏனைய அமைச்சினுடைய இருக்கின்ற அமைச்சுகளிலே எல்லா காரியாலயங்களிலும் இந்த நம்மள் பேசக்கூடியவர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். அந்த 3 வருட காலங்கள் கிட்டத்தட்ட நினைக்கின்றேன் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்பையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அந்த அதே போன்று எதிர்வர பாராளுமன்றம் செல்கின்ற பொழுதும் நிச்சயமாக மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்களோ அதை காங்கிரஸ் நிச்சயமாக நிறைவேற்றும். கேள்விகள் கேட்பதற்காக தொலைபேசி அழைப்புகள் நிறைந்த வண்ணம், ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்கிறோம். ரமேஷ் அவர்களே, இந்த 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை, அதற்காக அவர் மிகவும் சிரமப்பட்டார், எல்லா வேலைகளையும் செய்தார். இந்த மறைவுக்கு பின்னர் அந்த விடயமும் அப்படியே மறைந்து விடுமா, அல்லது அதற்கு என்ன நடக்கும்? தலைவர் எண்ணத்தை கூறிவிட்டு சென்றார். இறுதியாக பல்வேறு விடயங்களை கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த நிகழ்வுகள் அனைத்துமே நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிறைவேற்றும். 1000 ரூபா சம்பளம் உங்களுக்கு தெரியும். தலைவர் அவர்கள் கூறினால் தோட்ட தொழிலாளிக்கு 1000 ரூபா வழங்க வேண்டும் என்று. ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலும் கூட உங்களுக்கு தெரியும் அந்த வாக்குறுதி இருந்தது. ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி ஆகியவுடன் தோட்ட தொழிலாளிக்கு 1000 ரூபா வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார்கள். அதன் பிற்பாடு 1000 ரூபா சம்பள பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. அதற்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலமாக இருந்தது. தேர்தல் காலத்திலும் கூட 1000 ரூபாய் அதில் ஒரு சில கருத்துகள் சேர்க்க வேண்டியது இருந்தது. இல்லாவிட்டால் நாங்கள் தேர்தலுக்கு முன்பே அந்த 1000 ரூபாயை பெற்றுக் கொடுத்திருப்போம். தலைவர் எதிர்பார்த்தது முழுமையான 1000 ரூபாய் சென்றடைய வேண்டும் என்று. அதில் தான் ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. அந்த நோக்கம் நிறைவேற்றும் முன்பதற்காக கொரோனா நோய் வந்துவிட்டது. அதிலும் கூட தலைவர்கள் கூறினார்கள், இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு நொண்டி சாக்கு சொல்லுகின்றார்கள் என்று கூறுகின்ற பொழுது மக்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம், அதை விடுத்து நான் ஏனையவற்றை பிற்பாடு நான் செய்கின்றேன் என்று தலைவர் கூறியது போன்ற எதிர்காலத்திலே நாங்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமாக இருந்த காலத்திலே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் நினைக்கின்றேன் அதுதான் எங்களுடைய ஒரு பொற்கான காலம். வீடமைப்பாக இருந்தாலும் சரி, பாதை அபிவிருத்திகளாக சொல்லி மின்சாரங்களை தண்டி உங்களுக்கு தெரியும். மன்னிக்க வேண்டும் குறுக்கீடுக்கு. அந்த விவரங்களை நீங்கள் சொல்வதற்கு முன்னால் ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்ற நீண்ட நேரமாக அவரை பார்த்துவிட்டு வருவோம். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? நான் ராகலிலேருந்து சசிகுமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நான் ரமேஷ் ஐயா அவர்கிட்ட பேசணும். கேள்வி நீங்கள் கேளுங்க ஐயா. சொல்லுங்க. ஈதோகா நிறைய சேவைகளை செஞ்சிருக்கு, ஏகப்பட்ட அரசு வேலைவாய்ப்புகளும் பெற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் அதன் ஊடக துறை பின்தங்கியே இருக்கு. அந்த ஊடகத்துறையை புதுப்பிக்க வேணுங்கிறது எங்களோட ஆசை. அதை செய்வீர்களா? நிச்சயமாக உங்களது கேள்விக்கு நன்றி. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தலைவர் அவர்கள் எங்களிடம் கூறுவார் அடிக்கடி, நாங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்ய சிலர் இதே மாதிரி கூறியிருக்கின்றார்கள், ஊடகத்திலே நாங்கள் செய்கின்ற வேலைகள் வருவதில்லை. அவர் கூறுவார் எங்களுக்கு அடிக்கடி, நாங்கள் செய்கின்ற பணி மக்களுக்கு, இதில் நாங்கள் விளம்பரம் படுத்தி பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல என்று. நிச்சயமாக எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்கின்றது, அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். ஆமாம். அடுத்த ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம்.
ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க ஐயா? நான் ஹேட்டன்ல இருந்து பாஸ்கரன் கதைக்கிறேன். சொல்லுங்க பாஸ்கரன். முதலாவதாக மறைந்த எமது மாண்புமிகு தலைவர் ஆறுமுக தொண்டமான் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களுக்கு அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன சொன்னா, தலைவர் இருக்கிறப்ப ஒரு வெற்றிடம் இருக்குல்ல. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, பிராதேசிய செயலக பிரிவுகளும் மலையகத்தில் இருக்கின்ற இந்த கிராம சேவர் பிரிவுகளும் பெரிய கிராம சேவர் பிரிவுகளாக தான் இருக்கு. இப்போ ஒரு குடும்பத்துல சுமார் பார்க்க போக ஒரு கிராம சேவர் பிரிவுல கெகசோலுங்கிற கிராம சேவர் பிரிவுல நான் வேலை செய்யற கெகசோலுங்கிற கிராம சேவர் பிரிவுல ஒரு 3000 குடும்பம் இருக்கு ஓட் லிஸ்ட் அடிப்படையில். அதே மாதிரி குடும்பங்கள்லாம் 1500 குடும்பம் இருக்கு. இதுகளை இந்த கிராம சேவர் பிரிவுகளை பிரிக்கிறதும் பிராதேசிய செயலக பிரிவுகளை பிரிக்கிறதுமா இந்த செயல் திட்டம் இருந்துச்சு. அப்ப தலைவர் இருந்தாருன்னா இந்த விதமான பயமும் இல்லை, இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி. எதிர்காலத்துல இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படிங்கிறது கௌரவ ரமேசனன் அவர்கள் இதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லுவார்னு எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக இறுதியாக அந்த கூட்டத்துக்கு நானும் தலைவர் அவர்களும் சென்றிருந்தோம். அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற பிலிப் அவர்களை அழைத்து சென்றிருந்தோம். இந்நேரம் அது பிரிக்கப்பட்டிருக்கும். வளப்பனையிலே உங்களுக்கு தெரியும் ஒரு சிறிய சிக்கல்கள் நடைபெற்றது. வளப்பனையிலே பிரிக்கப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தது நமது மக்களுக்கு சரியான ஒரு எல்லைகள் பிரிக்க வேண்டும் என்று. அங்கே பிரிக்கப்பட்டது பிழையாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதனாலே அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக பிரதேச செயலகங்கள் நிச்சயமாக பிரிக்கப்படும். அதே போன்று கிராம சேர் எல்லைகளும் எங்களது மக்களுக்கு நுவரெலியா மாவட்ட மக்களுக்கு தகுந்த மாதிரி பிரிப்பதற்கான சூழ்நிலையை எதிர்காலத்தில் நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி தருவோம். ஆமாம். மற்றொரு முக்கியமான கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த பல தோட்டங்களில் இபிஎஃப் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் நீங்கள் பிரதமரிடம் கடைசியாக பேச்சின் போது கூட அந்த விவகாரம் எழுந்திருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பல தொழிலாளர்கள் தங்களது வாழ்நாளை அர்ப்பணித்து இறுதியில் ஒன்றும் இல்லாமல் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கின்றது. அப்படியான விடயங்களை எதிர்காலத்தில் எப்படி கையாளப் போகின்றீர்கள்? ஏனென்றால் ஏற்கனவே ஒரு அமைச்சு பொறுப்பு இருந்தது, கையாண்டீர்கள். இதற்கு பிறகு நீங்கள் அதை எப்படி கையாளுவீர்கள்? அமைச்சு பொறுப்பை வைத்துத்தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கடந்த காலங்களிலே இவ்வாறான தொழிற்சங்க பிரச்சனை கையாண்டது இல்லை. 5 வருடங்கள் நாங்கள் ஆட்சியில் இல்லாத நேரம் கூட கடந்த அரசாங்கத்திலே இந்த இபிஎஃப்க்கு என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சூழ்நிலையில் கூட நாங்கள் அமைச்சை வைத்து நாங்கள் இந்த வேலைகளை செய்யவில்லை. தொழிற்சங்க பலத்தை வைத்து தான் நாங்கள் அதை செய்தோம். அந்த தொழிற்சங்க பலம் கட்டமைப்பு எங்களிடம் இருக்கின்றது. நிச்சயமாக எதிர்காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுது எங்கெங்கு இவ்வாறான சிக்கல் இருக்கின்றதோ அதுகள் நாங்கள் கம்பெனிகளோடு பேசி அவர்களுக்கு தேவையான இதுகளை நாங்கள் செய்து கொடுத்துருக்கின்றோம். அதே மாதிரி எதிர்காலத்தில் நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம். அதே போல் இந்த தொழிலாளர்கள் ரப்பர் தோட்டங்களில் அல்லது தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக ஒரு நிவாரணம் கிடையாது. அப்படியான தொழிலாளர்களுக்கு ஒரு காப்புறுதி திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம். ஏனென்றால் உடனடியாக ஒரு விபத்து நடந்தால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்டளவான ஒரு தொகையே கிடைக்கின்றது. அவர்கள் சிகிச்சை பெறவோ அல்லது ஒரு நட்டு பெறும் அளவுக்கான நிலைமைகள் இல்லை. அதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்வீர்கள்? நாங்கள் சம்பள பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுது கூட ரப்பர் தோட்டம் தேயிலை தோட்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை அதில் இதெல்லாம் அந்த சரத்துகள் எல்லாமே அடங்கும். ஏதாவது பெரிய விபத்துகள் நடைபெறும் பொழுது நாங்கள் கம்பெனிகளோட பேசி அதற்கான நஷ்டஈடுகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று தலைவரிடமும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இவர்களுக்கு ஒரு காப்புறுதி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று. எதிர்காலத்தில் நாங்கள் பார்ப்போம். அதற்கு தகுந்தவாறு ஏதாவது ஒரு வழிமுறைகளை செய்ய முடியுமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செய்யும். அதே போல் மலையகத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைப்பது அமரர் தொண்டமான் அவர்கள் விடுத்த கோரிக்கைகள் ஒன்று. அதனை நிறைவேற்றுமாறு அரசாங்கம் நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த மலையக பல்கலைக்கழகம் கூடிய விரைவில் வர இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆவணம் செய்யுமா? அதே போல் இந்த தோட்டப்பகுதிகளில் நீங்கள் பார்த்தீர்களானால் பரீட்சைகளில் ஓ-லெவல் முடித்துவிட்டு அல்லது ஏ-லெவலில் பெறுபேறுகள் குறைந்த மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சிகளை வழங்க வேண்டும். எங்களது தலைவருடைய எதிர்பார்ப்பு அது இருந்தது. பல்கலைக்கழக சம்பந்தமாக இறுதியாக நாங்கள் நாட்டுடைய பிரதமர்களை பேசுகின்ற பொழுது கூட அவரிடம் நாங்கள் தலைவர் அவர்கள் வினாவினார்கள். அதே போன்று அன்றும் கூட உங்களுக்கு தெரியும், அதற்கு பொறுப்பான அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், தொண்டமான் கண்ட கனவை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று. தலைவர் அவர்கள் என்னென்ன இந்த மலையக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ அதை நிச்சயமாக நாங்கள் அரசாங்கத்தோடு பேசி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிச்சயமாக செய்யும். இந்த அரசாங்கம் இன்னும் 10 வருடங்களுக்கு இந்த ஜனாதிபதி அவர்கள் இருப்பார்கள்.
அந்த 10 வருடத்துக்குள் நாங்கள் அந்த காலத்திற்கு நாங்கள் செல்லவில்லை. எவ்வளவு கூடிய விரைவாக தலைவர் அவர்கள் கண்ட கனவை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றும். அதற்கான தைரியம் எங்களிடம் இருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், மலையகத்தை பொறுத்தவரை நாங்கள் பெரிதாக ஆண்கள் தான் அரசியலிலோ அல்லது இதர விடயங்களில் கூட முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். உங்களது கட்சி பொதுச் செயலாளராக ஒரு பெண்மணியை வைத்திருந்தாலும் கூட இதர விடயங்களில், அதாவது தேசிய மட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலோ அப்படியான ஒரு மாகாண சபைக்கோ ஒரு ஒரு பெண்களுக்கான முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். அதேபோல் படித்த யுவதிகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் திறமையுடன், அவர்களை அடையாளம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இப்போது இந்த அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் மறைவுக்கு பின்னர் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கின்றது. இளைய உங்களை போன்ற புதிய தலைவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள், வருகின்றார்கள். எனவே அவர்கள் அந்த இளைஞர் யுவதிகளை அடையாளம் கண்டு அவர்களை குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். உண்மையிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய அங்கத்துவத்திலும் பெண்கள் தான் கூடுதலாக இருக்கின்றார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலே பொதுச் செயலாளராக எங்களுடைய கௌரவ அனுஷா சிவராஜா அம்மையார் அவர்களை நியமித்திருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் அவரை மாகாண சபையிற்கு கொண்டு சென்று மாகாண சபை உறுப்பினராகவும் மாகாண சபை அமைச்சராகவும் கொண்டு வந்திருக்கணும். அதே போன்று கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் நாடாளுமன்றம் செல்வதற்கான சந்தர்ப்பத்தையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்படுத்தி கொடுத்தது. ஒரு சிறிய வாக்குகளினால் அவர் தோல்வியடைந்தார். அதே போன்று நாங்கள் ஏனைய பெண்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றோம். மஸ்கலியா பிராதேச சபையுடைய தலைவர் செம்பகவலி அவர்கள் ஒரு பெண். அதே போன்று அம்பகும பிராதேச சபையில் பெண்கள் இருக்கின்றார்கள், நோரோடு பிராதேச சபையில் பெண்கள் இருக்கின்றார்கள், கொட்டகொல பிராதேச சபையில் பெண்கள் இருக்கின்றார்கள், நுவர்லியா பிராதேச சபையில் பெண்கள் இருக்கின்றார்கள், கொத்மல பிராதேச சபையில் இருக்கின்றார்கள், வளப்பனையில் இருக்கின்றார்கள். அதே போன்று ரத்னபுரி பகுதியில் இருக்கின்ற பிரதேச சபையில் பெண்கள் இருக்கின்றார்கள். காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மறைந்த தலைவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். இன்னும் எனது நண்பர் ஒருவர் ஒரு தொலைபேசி குறுஞ்செய்தி மூலம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். சங்கரேஸ்வரன் பூண்டுலோயா என்ற இடத்திலிருந்து, மலையகத்தில் தமிழ் பாடசாலைகளை அதிகரிக்கும் சாத்தியம் இருக்கின்றதா? அந்த பாடசாலைகளின் தரம் உயர்த்தலில் சாத்தியங்கள் இருக்கின்றனவா என்ற அந்த மாணவர்களின் எண்ணிக்கைப்படி தான் பாடசாலைகளை தரம் உயர்த்துவது வழமையாக. நான் மாகாண கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொழுது கூட எந்தெந்த பாடசாலையின் மாணவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றதோ அதுகளை நாங்கள் தரம் உயர்த்திருக்கணும். அதே போன்று பாடசாலை கட்டிடங்களும் கூட உங்களுக்கு தெரியும், எனது காலத்தில் தான் மத்திய மாகாணத்தில் கூடுதலான பாடசாலைகள் ஜனாதிபதி அவர்கள் அந்த அருகில் இருக்கிற பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற வேலை திட்டத்தை கொண்டு வந்து நாடு பூராகவும் காசு கொடுக்கின்ற பொழுது இது மத்திய மாகாணத்துக்கும் கூடுதலான காசுகளை வழங்கியிருந்தார். அதில் நாங்கள் அதுகளை செய்திருக்கின்றோம். ஆமாம், அதே போல் இந்த பாடசாலைகளை தரம் உயர்த்தல் சம்பந்தமான அந்த கேள்வி நியாயமானது. ஏனென்றால் மலையகத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் வரும்போது அந்த பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்படும் அளவில் மாணவர்களின் கல்வி தகுதி கூட மேம்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே பல்கலைக்கழகத்தை அமைத்துவிட்டு மாணவர்களை நீங்கள் இங்கே சிறந்த பெறுபேறுகளை எடுக்காத பட்சத்தில் பிற மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் வரக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும். எனவே அந்த வகையில் பாடசாலைகளின் தகுதிகளை பெறுபேறுகளை அதிகரிக்கும் வகையிலான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். மறைந்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். அவர் எதை எடுத்தாலும் கல்விக்கு, அந்த கல்வி வளர்ச்சி தான் எங்கள் சமூகம் முன்னேற்க செல்ல வேண்டும் என்பதில் அவர் அக்கறை செல்தார். அதனால்தான் பல்கலைக்கழகத்தை கூட கூடிய விரைவிலே கட்டி முடிக்க வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதே போல் பாடசாலையில் நின்று வருகின்ற பொழுது அவருக்கு என்றைக்குமே அவர் நிதி இல்லாவிட்டாலும் கூட நிதி இல்லை என்று கூறுவதில்லை. ஏதாவது ஒரு வழியிலே அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், நோரோடு பாடசாலை, அங்கே இருக்கின்ற பிரைமரி பாடசாலைக்கு இடம் பற்றாக்குறை இருந்தது. உடனே நோரோட் விளையாட்டு மைதானத்திலே சமீப தொண்டமான் நோரோட் விளையாட்டு மைதானத்தில் இருக்கிற காரியாலயத்தை உடனே கொடுத்தார். அவர் உடனே கொடுத்து சொன்னார், அவர்கள் கல்வி கற்பதற்கான ஆவணத்தை அங்கே செய்து கொடுத்து அந்த பாடசாலைக்கு தேவையான புதிய கட்டடத்தை அமைத்து கொடுக்குமாறு கூறியிருந்தார். அது மாதிரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கல்விக்கு நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது முன்பு இருந்தவர்களும் சரி, நாங்கள் பாடசாலை கடமைகளிலே கூடுதலான அக்கறைகளுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மலையக சமூகம் ஒரு சிறந்த சமூகமாக வர வேண்டுமாக இருந்தால் அதற்கு கல்விதான் முக்கியம். அதற்காக தான் நாங்கள் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக பாடசாலையுடைய வளர்ச்சியிலே நாங்கள் முன்னின்று செயல்படுவோம். மாகாண ரீதியாக அமைச்சராக நீங்கள் பல சேவைகளை ஆற்றியிருப்பதை பார்த்தால்
அடுத்த வேளை பாராளுமன்றத்திற்கு நீங்கள் தெரிவாகி இதே அரசாங்கம் தொடர்பாக இருந்தால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் 10 வருடம் ஜனாதிபதியாக இருப்பார். அதனைத் தொடர்ந்து அதில் இருக்கின்றவரே இன்னொருவரும் ஜனாதிபதியாக வருவார் என்பன எனது கேள்வி என்னவென்றால் அப்படி ஒரு நிலைமை வருமா இருந்தால் உங்களது அனுபவத்தை வைத்து உங்களுக்கு ஒரு அமைச்சு பதவியை தர இந்த அரசாங்கம் முன் வந்தால் நான் நினைக்கிறேன் இந்த அனுபவத்துடன் நீங்கள் அதனை பொறுப்பெடுப்பீர்கள். அது அந்த நேரம் பார்க்கலாம். ஆமாம். அடுத்த ஒரு கேள்விக்காக நாங்கள் ஒரு கேள்வி இணைக்கிறோம். வணக்கம். வணக்கம். யாருங்க இங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பரத் பேசுகிறேன். எங்கே இருந்துங்க? ஓகே, கலம்புல இருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் பரத். ஓகே, இங்கே என்னென்னா நான் அவர்கிட்ட திரு ரமேஷ் அவர்கிட்ட கேட்கணும். லிந்துலேருந்து டேகாம் வரைக்கும் உள்ள அந்த ரோடு, அந்த மெயின் ரோடு, அது தவிர அந்த ஹேட்டன்லேருந்து புகந்தலா போகிற ரோடு, இந்த 2 ரோடுமே இது வரைக்கும் 2002 இது வரைக்குமே செய்யப்படலை. அது தவிர ஹேட்டனில் உள்ள அந்த டாய்லெட், இந்த நூர்லியாவில் உள்ள டாய்லெட், இது சம்மந்தமாக அவங்களோட ஆக்ஷன் என்ன, ஏதாவது செயற்பாடுகள் இருக்கா? இது வரைக்கும் 2007 நாங்கள் அந்த படித்த காலத்துலேருந்து இது வரைக்கும் அந்த ரோடு அப்படியே தான் இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஏதாச்சும் உங்களோட கட்சி சார்பாக ஏதாச்சும் செய்கிறீங்களா, அல்லது மற்ற கட்சி சார்பாக ஏதாச்சும் நீங்கள் தான் காய்ச்சிருக்கீங்களா ஜனாதிபதியோட அல்லது பிரதமரோடையோ அது சம்பந்தமாக? நன்றி உங்களுக்கு கேள்விக்கு. உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய காலத்தில் தான் தோட்டப்பகுதி பாதைகள் காபட் செய்யப்பட்டது. கடந்த அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும், தேர்தல் நெருங்குகின்ற பொழுது தான் ஒரு சில பாதைகள் செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் கூறிய பாதைகள் அனைத்துமே தொண்டமான அமைச்சர் அவர்களுக்கு அமைச்சராக இருந்த பொழுது நான் நினைக்கின்றேன் நுவரெலியா மாவட்டத்துக்கு மாத்திரம் 100 கிலோமீட்டர் பாதைகள் செப்பிடப்படுவதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது பொகவந்தலா பாதையும் ஒன்று. பொகவந்தலாவில் நான் நினைக்கின்றேன் இப்போது அதற்கான டெண்டரும் கோல் பண்ணி அந்த வேலை திட்டம் நான் நினைக்கின்றேன் ஆரம்பிப்பதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு பொறுப்பாகவும் அந்த ஆர்டி அமைச்சருக்கு போக்குவரத்து அமைச்சினுடைய அதுக்கு இணைப்பாளராகவும் என்னை தான் நியமித்திருந்தார். பதுளை மாவட்டத்துக்கு செந்தில் தொண்டமான் அவர்கள் நியமித்திருந்தார். நுவரெலியா மாவட்டத்திலே நான் நினைக்கிறேன் தொண்டமான் ஐயா அவர்களுக்கு 100 கிலோமீட்டர் அனைத்து அவர் எந்தெந்த பாதைகள் கேட்டாரோ அதை அவ்வளவும் செய்து செப்பினு கொடுக்குமாறு அன்றைய அமைச்சருக்கு அவர் கூறியிருந்தார். அதே போன்று அதுக்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் இந்த கொரோனா நோய்கள் வருகை தந்தது. எந்தெந்த கஷ்டமான பாதைகள் நிச்சயமாக நான் உங்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றேன், நிச்சயமாக அந்த பாதைகள் நிச்சயமாக செய்து கொடுக்கப்படும். இறுதியாக சில கேள்விகளுக்கு செல்ல முன்னர் ஜீவன் தொண்டமான் இறுதி நிகழ்வில் ஆற்றிய ஒரு கருத்தை கூறிய ஒரு கருத்தை நாங்கள் முன்வைத்து விட்டு தொடர்வோம். நிறைய பேர் என் அனுபவத்துக்கு ஒரு கேள்விக்குரிய பார்க்குறாங்க. ஆனால் என்னை இளைஞர் அணி பொதுச் செயலாளராக போடும்போது இதே கேள்வி தான் நான் அவற்றையும் கேட்டேன். எனக்கு அனுபவம் பத்தாதுன்னு. அப்போ அவர் சொன்னார், முதுகில் குத்துறவனுக்கு தான் அனுபவம் தேவை, மக்களுக்கு சேவை செய்கிறவனுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும். அந்த நம்பிக்கையில் தான் நான் அவங்க எல்லார்ட்டையும் ஒன்று சொல்கிறேன், இவரோட கனவுகளை நிச்சயமாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சில பேர் நினைக்கிறாங்க ஈதோக்கா முடிஞ்சுன்னு. நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இருட்டை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா காலையில் சூரியன் கண்டிப்பாக உதயும், சேவல் கட்டாயம் கூடும். உண்மையிலேயே தம்பி ஜீவன் தொண்டமானோடு நெருங்கி பழவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது. 8 வருடங்கள் அவர் கல்வி கற்றுகின்ற பொழுது இங்கே ஓவியில் வருகின்ற பொழுது முதலாவதாக நான் அவரை தொண்டமான் ஐயாருடைய ஒரு பிறந்த தினத்தன்று நான் ஒரு பாடசாலைக்கு அழைத்து சென்றிருந்தேன் சில காரியங்களை செய்வதற்கு. அப்பொழுது எங்கள் கட்சியில் இருந்து அவர்கள் இன்று கட்சியில் இல்லை. தலைவரிடம் அவர்கள் போய் சென்று கூறியிருந்தார்கள், சிறு வயதிலே இவர் ஜீவன் அவர்களை அரசியலுக்கு கொண்டுட்டு வந்து வீணாக்குகின்றார் என்று. அப்பொழுது தலைவர் அவர்கள் என்னிடம் கூறினார், ஜீவன் தொண்டமானவர்களிடம் கூறினார், படிக்கின்ற வயசு, உனது படிப்பை முடித்து விட்டு வந்து அரசியலை செய்ய அப்படின்று. ஜீவன் தொண்டமான் அவர்கள் கல்வி கற்ற காலங்களிலே அவருக்கு என்னென்ன தலைவர் அவர்கள் ஆசைப்பட்டாரோ அது அவளும் ஜீவன் தொண்டமான் அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார். அவருக்கு வயசு அனுபவம் என்பது பிரச்சனையே இல்லை. அதனால் அவரை பட்டப்படிப்பு படிக்க வெளிநாடுக்கு அனுப்பி வைத்தார். அங்கும் அவர் சரியாக செய்து வந்தார். கல்வி கற்றதும் சரியாக செய்திருக்கின்றார். எனக்கு தெரியும், நான் அவரோடு நான் நினைக்கிறேன் அவருக்கு 26 வயது. 8 வருடம் நான் அவரோடு நெருங்கி பழகியிருக்கின்றேன். அதனால் வேண்டி அவருக்கு அனுபவம் என்பது பிரச்சனை அல்ல. உங்களுக்கு தெரியும், இரத்தினபுரியிலே நாளாந்த எல்லாவல என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 26 வயதில் தான் பாராளுமன்றத்துக்கு வந்தார். அவருக்கு வர முடியுமாக இருந்தால் இவருக்கு ஏன் வர முடியாது? இவருக்கு என்ன அனுபவம் குறைவு? இன்னொன்று இவர் அரசியல் குடும்பத்திலிருந்து வருகை தந்தவர். இன்னொன்று அவருடைய அப்பாவோடு இருந்து பல சேவையாற்றியவர்.
ஏன்னா எந்த கூட்டங்களுக்கும் நாங்கள் எந்த தொழிற்சங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுக்கும் செல்கின்ற பொழுது ஒரு சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் மூவருமே சென்றிருக்கின்றோம். தலைவர் அவர்கள், நானும் சென்றிருக்கின்றோம், இவரும் சென்றிருக்கின்றார், எங்கள் கூட செந்தில் தொண்டமான் அவர்களும் சென்றிருக்கின்றார், பரத் அவர்களும் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் கட்சியில் இருக்கின்றார்கள் அந்த பொறுப்புக்கு அவர்களிடங்கள் சென்றிருக்கின்றோம். கூடவே அந்த அனுபவம் தலைவர் தொண்டமான் அவர்களும் மறைந்த தலைவர் அவர்களும் மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானையாகவும் சிறிது வயதிலே தான் அவரும் கட்சி மாறெடுத்தார். அதனால் அவர் சரியாக இன்றைக்கு சொல்கின்றார்கள் இல்லை காம்பீரமான தலைவர் என்று, அந்த நிலைமையை நாங்கள் உருவாக்கும் ஜீவன் தொண்டமானே. அதனால் எந்தவித தயக்கமும் யாருக்கும் தேவையில்லை, அனுபவம் என்பதில்லை. ஆமாம். அடுத்ததாக மற்றொரு தொலைபேசி அழைப்பு. வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம். நான் காவத்திலிருந்து பிரஜிஸ்ரீ பேசுறேன். சொல்லுங்க. சிவராஜனுக்கும் ரமேசனுக்கும் வணக்கம். நான் ரமேசனிடம் 2 கேள்வி கேட்க விரும்புகிறேன். முதலாவது கேள்விதான், சபர்கோமா மாகாணத்தில் இரத்தினபுரி, கேகாலை ஆகிய 2 மாவட்டங்களிலும் இம்முறை பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் ஈகோகா சார்பாக எந்த ஒரு வேட்பாளரும் நியமிக்கப்படவில்லை. இது குறித்து இம்மாவட்டத்தில் உள்ள 2 மாவட்டங்களில் மக்கள் பெரும் அதிருப்தியில் உள்ளார்கள். இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்விதான், அமரர் தொண்டமான் அமைச்சின் கீழ் இயங்கி வரும் பிரஜாசக்தி நிலையத்தின் கடமையாற்றும் இணைப்பாளர்கள் கடந்த காலங்கள் அரசியல் பழிவாங்கல் காரணமாக இடமாற்றப்பட்டுள்ளார்கள். இது சம்பந்தமாக அவர்கள் இடமாற்ற ரத்து செய்யுமாறு கோரியும் ரத்து செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக தலைவர் தற்போது இல்லை. இது சம்பந்தம் யாரும் பேசுவது என்றும் தெரியாமல் தவிக்கின்றார்கள். ஏனென்றால் ரமேஷ் அண்ணன் இதில் தலையிட்டு இந்த இடமாற்றங்களை ரத்து செய்வார் என்று நான் நம்பிக்கையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக எங்களுக்கு விரிவான பதிலை தருமாறு அந்த ரமேஷ் நான் பணியாளர்கள் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. சப்ரகமோ மாகாணத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறுவது என்பது கஷ்டம். ஏஎம்டி ராஜனுக்கு கூட முன்பு தேசிய பட்டியல் ஊடாக தான் அங்கு தலைவர் அவர்கள் நியமித்திருந்தார். அதே போன்று கடந்த மாகாண சபை தேர்தலில் கூட உங்களுக்கு தெரியும், மாகாண சபை தேர்தலில் மாத்திரம்தான் எங்கள் சிறுபான்மையினர் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதே தான் கேகாலை பகுதியிலையும் நாங்கள் இந்த தேர்தலிலே சுயேட்சையாகவோ இல்லை இன்னொரு கட்சியிலேயோ நாங்கள் ஒருவரை அங்கே போடுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பெறுகின்ற பொழுது அது எங்களுடைய அரசியலுக்கு ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அதனால் தான் நாங்கள் எங்கெங்கு வெற்றி பெற முடியுமோ, எங்கெங்கு நம்ம தமிழ் பிரதிநிதித்துவத்தை உருவாக்க முடியுமோ அங்கே நாங்கள் போட்டிருக்கணும். நிச்சயமாக வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் இந்த 2 மாகாணங்களில் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலும் சரி கண்டி, மாத்தளை, கேகாலை, ரத்தினபுரி, நுவரெலியா மாவட்டங்களில், பதுளை மாவட்டங்களிலே நாங்கள் மாகாண சபை பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொண்டோம். அதே போன்று அடுத்து வர காலங்களில் நாங்கள் இன்னும் பல இடங்களுக்கு நாங்கள் செல்ல திட்டமிட்டிருக்கின்றோம். அது தலைவருடைய நிச்சயமாக மாகாண சபை வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் அந்த பிரதிநிதித்துவத்தை கட்டாயம் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அதே போன்று நீங்கள் கூறினீர்கள் பிரஜாசக்தி நிலையத்தினுடைய உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பட்டிருக்கின்றார்கள் என்று. ஆட்சி மாற்றப்பட்டவுடன் பலர் பழிவாங்கப்பட்டார்கள். கடந்த ஆட்சியிலே தொண்டமான் அவர்களுடைய கனவு இந்த பிரஜாசக்தி நிலையங்களை உருவாக்கியது, பெருந்தோட்டங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 4 தோட்டம் 3 தோட்டங்களுக்கு ஒரு நிலையத்தை அமைத்து அவர்களுக்கு அங்கே இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு வெளியில் இருக்கின்றவர்களுக்கு கணனி ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தான் மறைந்த தொண்டமான் ஐயா அவர்கள் அதனூடாக சுயதொழிலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த நல்ல நோக்கத்தோடு அதை அமைத்து கொடுத்தார். ஆட்சி மாற்றம் பெற்றவுடன் அந்த நோக்கம் அங்கே நிறைவேறவில்லை. ஒரு உதாரணம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய அரசியல்வாதிகளுக்கு தொண்டமான் அவர்கள் நாங்கள் அவரது அமைச்சராக இருக்கின்ற பணித்திருந்தார். பிரஜாசக்தி நிலையத்திற்கு எந்த ஒரு ஈத்தோக அரசியல்வாதிகளும் செல்லக்கூடாது, அரசியல் நோக்கத்துக்காக செல்லக்கூடாது என்று தான் எங்களுக்கு படித்தது. நாங்கள் அதனால் யாருமே அந்த பிரஜாசக்தி நிலையங்களுக்கு செல்வதில்லை. அது ஒரு பொதுவான இதாக அவர் ஆரம்பித்திருந்தார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பல நிலையங்களிலே உங்களுக்கு தெரியும், அந்த மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானுடைய போட்டோவே அங்கிருந்து கலட்டி வீசப்பட்டது. அந்த அவர் தொண்டமான் மறைந்த தலைவர் ஆரம்பம் தொண்டமானையாவோட நெருங்கி வேலை செய்கின்றார்கள், பலர் தொழில் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்று பலருக்கு தொழில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அமைச்சராகனவுடன் தொண்டமானையா எந்த ஒருவரையும் அரசியல் ரீதியாக அவர் யாரையுமே நீங்கள் விட செயலாளரோடு சென்று விலகலாம், யாரையுமே பழிவாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தவில்லை. அப்படி யாருக்காவது பழிவாங்கியிருக்குமாக இருந்தால் நீங்கள் அவர்களை யார் என்பதை எங்களுக்கு விண்ணப்பியுங்கள், நிச்சயமாக நாங்கள் அதை நிறைவேற்றி தருவோம். ஆமாம், எனக்கும் ஒரு ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் சில தகவல்கள் கிடைத்தன. ஒரு யுவதி ஒருவர்
மிகவும் நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு பஸ்ஸிற்கு வருவதற்கு கூட ஒரு கஷ்டப்படும் ஒரு பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் ஒரு யுவதியை தூர இடம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவல் வந்தது. எனவே அவ்வாறான ஒரு விடயங்களை நீங்கள் புகுந்து அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக அதற்கு பிறகு வந்த அரசாங்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு இது கிடையாது. அதை நீங்கள் முழுமையாக தலையிட்டு அந்த விடயத்தை இடமாற்றங்கள் நடந்திருப்பின் ஒரு வித்தியாசமான ஒரு பழிவாங்கல் இல்லாத ஒரு அரசியலை செய்வீர்கள் என்று நான் இங்கே கோரிக்கை விடுக்க விரும்புகின்றேன். சில அந்த நிலையங்களிலே தொண்டமானையா அவர்கள் அந்த அப்போது அமைச்சராக இருக்கின்றனர், அங்கே இருக்கின்றவர்கள் நியமிக்கின்ற பொழுது அதற்கு தகுதியானவர்கள் நியமித்திருந்தார்கள். கணனி படித்து கொடுப்பதற்கு ஒருவர், அதற்கு தேவையானவர்கள். கடந்த காலங்களில் அதில் கட்சிக்கு தேவையானவர்களும் வேலை செய்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் யாரையும் குறை கூறுவதற்கு இல்லை. அந்த அரசியல்வாதி ஒரு சில அரசியல் தேவைப்படுவது அவர்கள் செய்வது வழக்கம். அப்படியும் இருந்தார்கள். அந்த நிலையங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைய தேவைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டவர்கள் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் எல்லோரும் அந்த நிலையங்களுக்கு சென்று விட்டார்கள். அங்கு 20 தான் தேவை என்றால் அங்கு 4 பேர் இருந்தார்கள். அவர்களை தான் மாற்றியிருக்கிறார்கள். அவ்வாறான சூழ்நிலைகள் இருக்கின்றது. அவர்களை மாற்றினா யாருக்காவது இப்போ அந்த நீங்கள் கூறியது போன்று பழிவாங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக தொடர்பு ஏற்படுத்துங்கள். நாங்கள் அவர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்போம். ஆமாம் ரமேஸ்வரன், நீங்கள் முதல் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள், பதவி ஆசை இல்லை அப்படி என்று. ஆனால் இந்த முறை நுவரெலியா மாவட்டத்தில் வேட்பாளர்கள் 5 பேர் போட்டியிடுகிறார்கள். மறுபுறம் நினைக்கிறேன் சதாசிவம், பிரபாகரன் அப்படி இதர கட்சியுள்ள தமிழ் ஆட்களும் கேட்கிறார்கள். இப்படியான நிலைமையில் அது ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதிக்காதா வாக்குகள் சிதறும் போது? இல்லை, எங்களை பொறுத்தவரை எங்கள் கட்சியை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனையவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதற்கு முன்பும் கூட கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தலைவர் அவர்கள் ஒரு அமைச்சர் நுவரெலியா மாவட்டத்தில் சிரேஷ்ட அமைச்சராக இருந்தவர், அவர் தலைவரிடம் வந்து கூறினார் அவரது மகனை பாராளுமன்றத்தில் நிறுத்துவதாக ஆதரவு தெரிவிங்கள் என்று. அப்போது கூட அவரிடம் கூறினால், நான் இந்த முறை நுவரெலியா மாவட்டத்திலே 5 வேட்பாளர்களை நான் போடப் போகின்றேன், அதனால் உங்களது மகன் தேர்தலில் இறங்கட்டும், உங்களது பெரும்பான்மை இனத்தவர்கள் வாக்களிப்பார்கள் என்று. அப்போதே தலைவர் அவர்கள் 5 பேரை போட வேண்டும் என்று கூறினார்கள். அந்த நேரம் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்போது எங்களுக்கு போடுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை. இந்த முறை எங்களிடம் 5 பேரை போட்டு வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை எங்களிடம் இருக்கின்றது. அதனால் நாங்கள் அதே கட்சியிலே வேற ஒரு வேட்பாளர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதற்கான நோக்கம் இல்லை. நாங்கள் அங்கு ஒரு பெரிய அமைப்பு, எங்கள் இருக்கிற ஐவர்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். நேரம் மட்டுமட்டாக இருப்பதால் இன்னும் ஒரு கேள்வியை நான் தொடுக்க விரும்புகின்றேன். இந்த கள்ளச்சாராய பிரச்சனை இது மிகவும் ஒரு பெரிய பிரச்சனை. குறிப்பாக குடும்ப தலைவிமார், பெண்கள், வீட்டில் உள்ள பெண்கள், யுவதிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு என்ன ஒரு தீர்வை எடுக்கப் போகிறோம்? நாங்கள் தலைவர் அவர்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட நாங்கள் கூறியிருந்தோம், பெருந்தோட்டத்தை அண்டி இருக்கின்ற பார்களிலெல்லாம் அது நகரங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், தோட்டத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று. அதனுடைய சுற்றுரூபத்தை கூட நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது, பெருந்தோட்டங்களுக்கு இதை கொண்டு வருவதை தடுக்க வேண்டும் என்பது. அதிலே நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மிகவும் அக்கறையாக இருக்கின்றோம். அவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் தடுக்க வேண்டும் என்பது. இது நீண்ட காலமாக கூறி வரும் ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இந்த கள்ளச்சாராய விடயத்தின் பின்னணியில் அரசியல் இருக்கின்றது, ஏதோ ஒரு அரசியல்வாதி இருக்கின்றார். இதில் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு வேண்டும். அதே போல் மலையத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் கடந்த சில காலமாக போதைப்பொருள் ஊடுருவி வருகின்றது, எப்படியோ வருகின்றது. எனவே இவற்றை நீங்கள் இது ஒரு புற்றுநோய் போன்ற ஒரு பிரச்சனை. இதனை தீர்க்காமல் மலைய சமுதாயத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. இவை அடிப்படையான பிரச்சனை. குறிப்பாக இந்த போதைப்பொருள் ஒழிப்பு செயற்பாட்டில் நீங்கள் போதைப்பொருள் என்பது கடந்த 5 வருடங்களிலே தான் மலையத்தில் கூடியது. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஊடகத்துறை என்பதிலே உங்களுக்கு தெரியும். அது கூடுதலாகவே ஹட்டன் நகரில் தான் அது இருந்தது. அடிக்கடி தலைவர் அவர்களும் கூறுவார்கள். அதில் நாங்கள் ஏற்கனவே பலமுறை அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். கள்ளச்சாராயம் என்பதற்கு அரசியல்வாதிகள் பின் இருப்பார்கள். அந்த எந்த அரசியல்வாதி என்பதை நீங்கள் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள்னால் அவர்களுக்கு அதை தடுத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த எதை செய்தாலும் அது அப்பாவி மக்களை தானே சென்றடைகின்றது. அதைவிட மக்கள் குடிக்காமல் இருப்பார்களாக இருந்தால் அதுக்குரிய விழிப்புணர்வுகளை நீங்கள் பல நாங்கள் இந்த சிவனொளி பாதமலைக்கு செல்லும் இளைஞர்கள் இப்படியான இதுகளை போதைப் பொருட்களை பாவிப்பது கூட போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாங்கள் இந்த பிரஜாசக்தி நிலையத்தின் ஊடாக கூட அமைச்சர் முன்பு அந்த அமைச்சராக இருந்த காலத்தில்
பல்வேறு வேலை திட்டங்களை பெருந்தோட்ட மக்களுக்கு நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம். அப்போ எங்களது காலத்திலே நாங்கள் அதை நிச்சயமாக நாங்கள் அந்த மக்களுக்கு தெளிவூட்டியிருக்கின்றோம். அதை தடுத்து நிறுத்துவது அரசாங்கத்தின் கையில் இருக்குது. நாங்கள் ஒரு கட்சி அரசாங்கம் கையில் தான் அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. பெண்களுக்கான இந்த சுயதொழில் வாய்ப்புகள், நாங்கள் ஆண்களை மட்டுமே பேசினோம். மலையகத்தில் பெண்களுக்கான சுயதொழில் வாய்ப்புகள், உதாரணமாக ஒரு கால்நடைகளை வழங்குவது, இப்படியான ஒரு ஏற்பாடுகளே அங்கு இல்லை. நீங்கள் இல்லை, அது பிழையான கருத்து நினைக்கின்றேன். நான் கூறும் மலையகம், நீங்கள் கூறும் மலையகம் இல்லை. தொண்டமான் ஐயாவை பொறுத்தளவுலே அவர் என்னைக்குமே உங்களுக்கு தெரியும், மலையகம் என்றால் நுவரெலியா மாவட்டம் மாத்திரம் என்று அவர் என்னைக்குமே எண்ணியதில்லை. அவர் எல்லா இடமும் பிரஜாசக்தி நிலையம் கூட உங்களுக்கு தெரியும், காலியில் கூட பிரஜாசக்தி நிலையங்கள் இருக்கின்றது. அவர் அந்த பிரஜாசக்தி நிலையத்தை உருவாக்கியது இந்த சுயதொழில் கணனிமயம் படித்து அவர்களுக்கு படித்து கொடுக்க வேண்டும் என்பதை தான் அவர் அந்த ஆரம்பிக்கப்பட்டது. அதன் ஊடாக நவசக்தி என்று ஒன்று ஆரம்பித்து அதனூடாக அந்த பெண்களுக்கு சுயதொழிலுக்கு பாரிய அளவில் நிதிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நான் அமைச்சராக இருந்த பொழுதும் கூட மாகாணத்திலே விவசாய அமைச்சராக இருந்த பொழுது கண்டி மாத்திர நுவரெலியா பகுதிக்கு மட்டும் 60,000க்கு மேற்பட்ட கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஹரிசன் அவர்கள் அந்த கால்நடை அமைச்சராக இருக்கின்ற பொழுது 3000 பசுமாடுகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதிலே 2800 மாடுகள் நாங்கள் நுவரெலியா கண்டி மாத்தளை மாவட்டத்துக்கு தான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். சுயதொழிலே நாங்கள் ரொம்ப அக்கறை செலுத்தி தொண்டமான் ஐயா அவர்கள் அக்கறை செலுத்தி செய்து கொடுத்திருக்கின்றோம். ஆமாம், மிக நீண்ட நேரம் எங்களுடன் பேசிய ரமேஷ் அவர்கள் குறிப்பாக பல விடயங்களை முன்வைத்தார். அரசியல் சம்பந்தமாகவும் அமரர் ஆறுமுகம் தொண்டமான் சம்பந்தமாகவும் தனது அரசியல் அனுபவங்களை கூட பகிர்ந்து கொண்டார். இறுதியாக இந்த நிகழ்வு முடிய முன்னர் மக்களுக்கு நீங்கள் கூறப்போகும் செய்தி என்ன? வழமையான கடந்த கால அரசியலை முன்னெடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களது கோரிக்கை. ஏனென்றால் நாங்கள் அடுத்த சந்ததியை பார்த்தவர்கள், நீங்களும் அப்படித்தான். எனவே ஒரு புதுவித நோக்கத்தில் நீங்கள் மலையக அரசியலுக்குள் செல்ல வேண்டும், ஒரு மறுசீரமைப்பை ஏற்படுத்த வேண்டும், காழ்ப்புணர்ச்சி அரசியலை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் எல்லோரது கோரிக்கை. அதை நான் உங்களிடம் இங்கே முன்வைக்கின்றேன். உண்மையிலேயே நாங்கள் மக்களிடம் அடிக்கடி தலைவர் தொண்டமான் ஐயா அவர்களும் கூறுவார்கள், ஒற்றுமையாக இருங்கள், உங்களுக்கு நாங்கள் எதை வேண்டுமானால் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்களும் கூறுவது அதுதான். இன்றைய சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும், மலையகத்திலே ஒரு காம்பீரமான தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எத்தனை கட்சிகள் இருந்தாலும் எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் அரசாங்கம் ஊடாகவும் சரி, நான் கண்ட அனுபவத்தில் ஏனையவற்றில் இருந்தாலும் சரி, அவர்களிடம் நேருக்கு நேர் பேசி அந்த மக்களுக்கு சேவை செய்வதில் வல்லமை படைத்த தலைவர் மறைந்த தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் ஐயா அவர்கள். அதனால் இந்த அவ்வாறான ஒரு தலைவர் எங்களுக்கு இல்லை, நாங்கள் இழந்திருக்கின்றோம். அதான் நான் இந்த கிர்கிஸ்தானில் ஒரே நாளில் நடந்ததை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் பதவிக்காக நாங்கள் சோரம் போய் அரசாங்கத்தோடு பேசி நானும் தலைவர் என்பதை விட இந்த மலையக மக்களுக்காக எதை செய்ய முடியுமோ, எதை சாதிக்க முடியுமோ அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்க வேண்டும், மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும். இன்றொரு நாங்கள் மலையகத்திலே ஒரு இளம் தலைவரை நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அதற்கு பாராளுமன்றம் என்று வெறுமல சீட்டுக்காக நாங்கள் போய் வெற்றி பெற்று உட்கார்வதற்காக அல்ல, இந்த மலையக மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டும். அதை நாங்கள் ஆறுமுகம் தொண்டமான் ஐயாவை கண்டிருக்கின்றோம், அவருடன் நாங்கள் கற்றிருக்கின்றோம். மலையக மக்கள் கட்சி ரீதியாக பாராமல் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைகின்ற பொழுது எங்களது சக்தி பெருசாக இருக்கும். இப்போ இன்று நீங்கள் கூறியது போன்று ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கு நீங்கள் அமைச்சை பெற்றுக் கொடுப்பதாக கூறியிருந்தீர்களாம். ஏனையவர்கள் முகம் சொலித்து கொண்டார்கள் என கூறினர்கள் இல்லை. நாங்கள் அவர்களுக்கு பின்னாலுக்கு செல்ல வேண்டும் என்ற கால் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் ஒரு சமூகம், நாங்கள் ஒரு மக்களை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றவர்கள், எங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கின்றது. அதனால் நாங்கள் எங்களது சமூகம் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும். அதை தான் அடிக்கடி தொண்டமான் ஐயாவும் கூறுவார்கள், நாங்களும் கூறுகின்றோம். நாங்கள் எதையும் சாதிக்கின்ற பொழுது எங்களிடம் பலம் இருக்க வேண்டும். பலம் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் எதை வேண்டாலும் சாதிக்கலாம். மக்கள் இந்த தேர்தலிலே நான் மக்களிடம் ஒரு விண்ணப்பம், நீங்கள் கட்சிகள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, நல்ல தலைவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். எதிர்காலம் உங்களுக்கு தெரியும், ஒரு சிக்கலான சூழ்நிலைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வருவோம். நல்ல ஒரு அமைப்பு, நல்ல தலைமைத்துவம் இல்லாவிட்டால் அதை நீங்கள் மக்கள் இன்று உங்களுக்கு ஒரு இளம் தலைவரை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஒற்றுமையாக இருங்கள். உங்களுக்கு நீங்கள் எண்ணத்தை மலையகம் எதிர்பார்க்கின்றதோ அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என கூறி இந்த நிகழ்வுக்கு வசந்தம் டிவியினுடைய அந்த தீர்வு நிகழ்வுக்கு என்னையும் அழைத்ததற்கு
எங்களது கட்சியின் சார்பாகவும் எங்களது தேசிய தலைவர் கூடுதலாக அவரது சார்பாகவும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆமாம், வசந்தம் தொலைக்காட்சியின் இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த உங்களுக்கு நாங்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த கேள்விகளை அவர் அளித்த பதில்களை கேட்ட பார்வையிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தீர்வு நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் இளங்கோவன், இணைத் தயாரிப்பாளர் பிரான்சிஸ் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். ஆனால் உங்களை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருப்போம். மீண்டும் கேள்விகளை கேட்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி.